අපි දන්නවා අපේ මේ අවුරුද්දේ තේමාව අතිශයින් අපි ජය ගන්නවා. எங்களுக்கு தெரியும் இந்த வருடத்திலே தலைப்பானது அங்கே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற வருஷம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ඔබ දුර්වල මිනිසෙක් වෙන්න පුළුවන්, දුර්වල පවුලක් වෙන්න පුළුවන්. නමුත් මා කියන්ට කැමති ඔබ හැම කෙනෙක්ම අතිශයින් ජයගත හැකි ස්ත්‍රියෙක්, පුරුෂයෙක්, පවුලක් බව මා ඔබට කියන්ට කැමතියි. நீங்கள் சோர்ந்து போகிற குடும்பமாக தனிப்பட்ட வாழ்க்கையிலே சோர்ந்து போகிறா இருக்கலாம். ஆனபோதிலும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராக மாறப் போகிறீர்கள். එක පැත්තකින් නෙමේ ආර්ථිකව පවුලක් හැටියට ඔබගේ මානසිකත්වයෙන්, ඔබගේ දරුවන්ගෙන්, ඔබ බලාපොරොත්තු වෙන ආත්මික තලයෙන් ඔබ හැම කෙනෙක්ම අතිශයින් ජය ගන්නා වූ மனுஷியக் ஸ்திரீயக் புருஷே. உங்களுடைய குடும்பங்களிலே, விசேஷமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, பொருளாதாரத்திலே எல்லா பக்கத்திலும் நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாறப் போகிறீர்கள். ඔබ හිතනවා නම් මම අසමත් කෙනෙක් කියා. நீங்கள் யோசிப்பீங்கன்னு சொன்னா நான் தனிமைப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி මම කියන්ට කැමති ඔබ අසමත් නැහැ. ඒ ඔබ සිතන ආකාරය නමුත් දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම තමයි ඔබව இஹலட்ட 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 கெனையான்ට. நீங்கள் பின்னோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை மேலே 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 கொண்டு போவாராக. ஹalleluya, 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 ஹalleluya. මා කැමති යෝනා පොත අපි දහම් පාසලේ ළමයි සභාවේ අවුරුදු 3කට වඩා ඉන්න අය ඒ කාල සීමාවක් තුළ ඔබ ඉන්නවා නම් ඔබ හැම කෙනෙක්ම මේ යෝනාගේ ජීවිතය ගැන දැනගත යුතුව තිබෙනවා. சபையிலே விசேஷமாக 3 வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த யோனாவுடைய கதை அங்கே நன்றாய் தெரிகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. අපි ගොඩක් දේශනාවල් අසා ඇත්තේ යෝනා අකීකරු කෙනෙක් කියලා. அங்கே யோனா அங்கே படியாதவன் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் கேட்டிருக்க கூடும். නමුත් මාද ඒක වෙනස් විදිහකට කතා කරන්නට කැමති. යෝනාගේ පසුබිම ගැන මා ටිකක් කතා කරන්නට කැමති. யோனாவை குறித்து இந்த நாளிலே வேறு விதமாக இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். හalleluya, ஹalleluya. මගේ අත ටිකක් හැම වෙලාවෙම මෙහෙම කරයි. මොකද මම පළවෙනි වතාවට ඔරලෝසුවක් දාලා තියෙන්නේ. என்னுடைய கை முதலாவது தடவையாக இப்படியாய் செய்ய போகிறது என்று சொன்னால் முதலாவது தடவையாக நான் கை கடிகாரத்தை போட்டிருக்கிறேன். හුඟක් කල් ඔරලෝසුවක් දැම්මේ නැහැ. මම ටිකක් මේ අතේ මයික් එක පාවිච්චි කරන්නේ නැත්තේ මේ අත ඔබට පෙන්වන්න ඕන නිසා. அநேக நாட்கள் நான் கடிகாரத்தை பாவிக்கவில்லை. இப்பொழுது பாவிக்கிறபடினாலே இந்த கரத்தை நான் உங்களுக்கு உயர்த்தி காண்பிக்க போகிறேன். එකේ 17 වෙනි පදය. யோனா முதலாவது அதிகாரம் 17வது வசனம். යෝනා එකේ 17 වෙනි පදය. யோனா முதலாவது அதிகாரம் 17வது வசனம். අපි හැමෝම ඒ වචනේ කියවමුද? நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். යෝනා එකේ 17. யோனா முதலாவது அதிகாரம் 17வது வசனம். ඔබ ලෑස්තිද? நீங்கள் ஆயத்தமா? අපි හැමෝම එකට කියවමු. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக நாங்கள் இதை சொல்லுவோம். 1 2 3. තවද ස්වාමින් වහන්සේ යෝනා ගෙලන්ට මහත් මත්ස්‍යයෙකු පත් කළසේක. යෝනා වනහයි දහවල් 3ක්ද රෑ 3ක්ද මත්ස්‍යයාගේ බඩේ සිටියේය. right? දෙමළ භාෂාවෙන් කියවන්න. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா இராப்பகல் 3 நாள் இருந்தான். මතෙව් 12 වෙනි පරිච්ඡේදයට හැරිලා බලන්න. மத்தேயு 12வது அதிகாரத்துக்குள்ளே நாங்கள் திருப்பிக் கொள்வோம். මතෙව් 12:39. மத்தேயு 12வது அதிகாரம் 39வது வசனம். මතෙව් 12:39 ඒ ගැන මාළු ජියුස්මේ කතා කරනවා. அங்கே புதிய ஏற்பாட்டிலே அதே காரியத்தை குறித்து இந்த இடத்திலே பேசப்படுகிறது. ඔබ සවන් දෙන්න මතෙව් 12:39. மத்தேயு 12வது அதிகாரம் 39வது வசனம். උන්වහන්සේ ඔවුන්ට උත්තර දෙමින් නපුරු වූ කාමිච්ඡාචාරික වූ පරම්පරාවක් ලකුණක් සොයයි. නමුත් අනාගත වතුරු වූ ජෝනාගේ ලකුණ හැර වෙන ලකුණක් ඔවුන්ට දෙනු නොලබන්නේය. මක්නිසාද යෝනා මහා මත්ස්‍යයාගේ බඩේ දහවල් 3ක්ද රාත්‍රී 3ක්ද සිටියේය. ස්වාමින් වහන්සේගේ පුත්‍රයාද පොළොව ගැබේ දහවල් 3ක්ද රෑ 3ක්ද සිටියේය. නිනිවේ මිනිසයෝ
මේ පරම්පරාවට විරුද්ධව විනිශ්චයේදී නැගිට එය වරදට පත් කරන්නෝය. මක්නිසාද යෝනාගේ දේශනා කිරීමෙන් ඔහු පසුතැවිලි වූය. බලව යෝනා වඩා උතුම් කෙනෙක් මෙහි සිටි. யோனாට වඩා උතුම් කෙනෙක් මෙහි සිටි. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமோ என்று வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷ குமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். අපි ආඥා කරමු. நாங்கள் ஜெபம் செய்வோம். දයාබර දෙවි පියාණනි, அன்புள்ள ஆண்டவரே, ස්වාමිනී ඔබ වහන්සේගේ වචනයෙන් අපිට ඔබ වහන්සේ අද දවසේ කතා කළ මැනව. உடைய வார்த்தையினாலே எங்களோடு கூட நீர் பேசும். ස්වාමිනී මේ සෙනගට ඔබ වහන්සේ අනර්ග පණිවිඩයක් මේ උදෑසන අපිට දුන මැනව. ஆண்டவரே, ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை நீர் இந்த நாளிலே கட்டளையிடும். ස්වාමිනී අපට ඔබ වහන්සේගෙම ස්වර්ගික පණිවිඩයකින් අපව ධෛර්යමත් කළ මැනව. உம்முடைய பரலோக செய்தியிலே நாங்கள் தைரியமடைய பலப்பட எங்களுக்கு கிருபை செய்வீராக. සියලු ආශිර්වාද වචනෙන් ඉල්ලා සිටින්නේ අපට ප්‍රේම කරන්නා වූ දෙවි ස්වාමින් වහන්සේගේ නාමයෙන්. எல்லா ஆசீர்வாத வசனங்களை நாங்கள் கேட்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ආමේන්. ஆமென். හොඳයි, මේ යෝනාට දෙවියන් වහන්සේ කතා කරලා කියනවා නිනිවේට යන්ටේ කියලා. யோனாவுக்கு அங்கே தேவன் பேசி சொல்லுகிறார், நீ நினிவேக்கு போ என்று சொல்லி. පළවෙනි පද කීපය බැලුවොත් අපි දකිනවා ස්වාමින් වහන්සේගේ වචනය මේ මනුෂ්‍යයාට ඇවිත් කියනවා නුඹ නැගිට නිනවේට ගොස් දේශනා කරන්නටයි කියලා. முதலாவது அங்கே வார்த்தைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீர் எழுந்து அங்கே நினிவே பட்டணத்துக்கு போ என்று சொல்லி. දෙවෙනි වචනේ කියනවා යෝනාට මොරගසාපන්න මක්නිසාද ඔහු දුෂ්ටකම මා ඉදිරියට පැමිණ තිබෙනවා. அங்கே நாங்கள் இரண்டாவது பார்க்கிறோம், நீ எழுந்து நினிவேக்கு போ, அதற்கு விரோதமாக பிரசங்கி என்று சொல்லி பார்க்கிறோம். තුන්වෙනි පදය ඔබ බලන්ට මයික්මනින් මේ පරිච්ඡේදයේ පද කීපයක් ඉක්මනින් ඔබ සමග බෙදා ගන්න. යෝනා ස්වාමීන් වහන්සේ ඉදිරියෙන් තර්ෂිෂ්ඨ පලා යන්ට නැගිට යොප්පාවට ගොස් තර්ෂිෂ්ඨ යන නැවක් එහි සම්භවී ඊට ගාස්තු ගෙවා ස්වාමීන් වහන්සේ ඉදිරියෙන් ඔහු තර්ෂිෂ්ඨ යන පිණිස ඒකට නැගුණේය. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினார். හතරවෙනි පදය නමුත් ස්වාමින් වහන්සේ තද සුළඟක්. මෙත හතරවෙනි පදය හරි වැදගත්. දැන් මේක ගැන ඔබ ටිකක් අද මෙනෙහි කරන්නට යනවා. හතරවෙනි පදයේ කියනවා නමුත් ස්වාමින් වහන්සේ තද සුළඟක් මුහුද පිට පැමිණියුසේක. நான்காவது வசனம் மிகவும் ஒரு முக்கியமான வசனமாய் காணப்படுகிறது. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். එහින් මුහුදේ මහත් කුණාටුවක් වී නැව බිදෙන්ට ලං විය. அப்பொழுது அங்கே அதனாலே கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. අපි ටිකක් මෙනෙහි කරමු. මේ හතරවෙනි පදය දෙවියන් වහන්සේ මෙතන මොනවද කරේ කියලා මොහුගේ තීරණය නිසා. இந்த நான்காவது வசனத்தை இந்த நாளிலே நாங்கள் தியானித்து பார்ப்போம், அந்த காரியங்களை தேவன் என்ன செய்தார் என்று சொல்லி. අපි හැමෝම කියනවා දෙවියන් වහන්සේ කුණාටු එවන්නේ නැහැ කියනවා. නමුත් දෙවචනේ මෙතන කියනවා හතරවෙනි පදේ කියනවා නමුත් ස්වාමින් වහන්සේ තද සුළඟක් එව්වයි කියලා. அங்கே நாங்கள் சொல்லுகிறோம், அங்கே பெரும் காற்றை தேவன் வரவிட மாட்டார் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கிற சமயத்திலே இந்த இடத்திலே நான்காவது வசனத்திலே பார்க்கிறோம், அங்கே பெரும் காற்றை தேவன் அனுப்பினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். දෙමළ භාෂාවෙන් එහෙම කියනවා. பெரும் காற்றை කවුරු එව්වයි කියලාද කියන්නේ? කවුරු එව්වයි කියලාද කියන්නේ? கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை කතරේ. ස්වාමින් වහන්සේ මහත් වූ කුණාටුවක් එව්වයි කියනවා. அங்கே கர்த்தர் அங்கே பெருங்காற்றை சமுத்திரத்திலே வர பண்ணினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ඔබ කල්පනා කරන්න පුළුවන් දෙවියන් වහන්සේ හරි අසාධාරණයි කියලා. நீங்கள் யோசிக்கலாம், அங்கே தேவன் அங்கே மோசமானவர் என்று දෙවියන් சொல்லி. වහන්සේ අසාධාරණ නැහැ. அவர் அப்படிப்பட்டவர் அல்ல.
මම ඔබට කියන්න දැන් මේ නිනිවේ ගැන ටිකක් මම ඔබට පැහැදිලි කරන්න. நான் நினிவேயை குறித்து நான் உங்களுக்கு விளங்க பண்ணுகிறேன். බයිබලයේ සියල්ලම ඇතුල් වෙලා නැහැ. නිනිවය හරි දුෂ්ට නගරයක්. அங்கே வேதாகமத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்படவில்லை. ஆன போதிலும் நினிவேயானது மிகவும் அங்கே துஷ்டமான மோசமான ஒரு நகரமாய் காணப்பட்டது. හරි නරකම නගරයක් නිනිවය. மிகவும் ஒரு மோசமான நகரமாக நினிவே காணப்பட்டது. නිනිවයට කිසි අනාගත වක්තෘ කෙනෙක් දේව දාසයෙක් යන්ට කැමති නැහැ. ඔවුන් ගියොත් සිංහලේ හරි වචනය කිව්වොත් ඔවුන්ව ඔළුවේ ඉඳන් பத்துல் தக்வா ஹமகஹன்னாவு நகரையா ஹமகஹனோ அங்கே நினிவே பட்டணத்துக்கு அங்கே தீர்க்கதரிசிகள் தேவ பிள்ளைகள் செல்ல விருப்பமில்லை. காரணம் என்ன என்று சொன்னால் அங்கே அவர்களை பிடித்து நினிவே பட்டணத்தார் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களை தலையிலிருந்து அங்கே கால் வரைக்கும் இருக்கிற தோள்களை உரித்து போடுவார்கள். මට මතකයි 1980 ගණන් වල මම බම්බරල කන්ද කියලා පළාතකට ගියා සේවය කරන්නට ගියාම එතන හිටියා කාපිරියෙක් ඒ ගමේ අය කිව්වා පාස්ටර් සුභාරංචි රැස්වීම තියන්න නම් බෑ මේ කාපිරියා ඔහුගේ නම මූසා මං කියන එක මං හරි මේ පත්ම දන්නවා ශාමලාගේ යාළුවෙක් right මේ මූසා කියන්නේ හරිම තද නපුරු මිනිහෙක්. அங்கே 1980களிலே ஒரு பம்பரகந்தை என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நான் சென்றிருந்தேன். அந்த இடத்திலே மிகவும் ஒரு மோசமான நபர் மூசா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருந்தார். බයිබලයේ ශහන් දන්නවා ඇති මූසා කිව්වම හරි මූසලයා නෙමෙයි මූසා right ඔහුගේ නම මූසා ඔහු කාපිරියෙක් ඔහුගේ දත් ඇවිල්ලා ඉස්සරහට ඔහු යකෙක් වගේ එතන ඉන්නවා. அவர் அங்கே அவருடைய பெயர் அங்கே மூசா அவர் பேய் போலுடைய பல்கள் எல்லாம் முன்பதாய் வந்து காணப்படும். ඒකෙන් තමයි මම අමුණුත් යන හපුගස් යන වේවල්වත්ත පැත්ත දිනන්ට මම ගියේ මගේ පළවෙනිම පළාත ඒක තමයි. அமுனுத்தென்ன வேவல்வெத்த போன்ற இடங்களை வெற்றி கொள்ளும்படியாக முதலாவதாக நான் சென்ற இடம் அதுதான். හැබැයි මට මිනිස්සු කිව්වා පාස්ටර් ඔය ගමට ඔය වත්තට යන්න එපා මේ මිනිස්සු හරි නපුරු මිනිහෙක්. அங்கே ஒரு நபர் என்னை பார்த்து சொன்னார் பாஸ்டர் நீங்கள் அந்த இடத்துக்கு அந்த தோட்டத்துக்கு செல்ல வேண்டாம் இந்த மனுஷன் மிகவும் ஒரு மோசமான மனுஷன் என்று சொல்லி මට ලොකු බයක් ඇති වුණා මෙතනට යන්න මම හිතින්න කරා මම මෙතනට යන්නේ නැහැ කියලා. எனக்கு உள்ளத்திலே ஒரு பயம் ஏற்பட்டபடினாலே நான் தீர்மானித்தேன் அந்த இடத்துக்கு நான் செல்ல போவதில்லை என்று சொல்லி. ඒක සාධාරණ බයක්. அது ஒரு சாதாரணமான ஒரு பயமாய் காணப்படுகிறது. එයා ඉන්නවද තාම? එයා නැහැ. එයා නැහැ right? அவர் இல்லை. මම හිතනවා මේ සිස්ටර් දන්නවා ඇති. මූසා කිව්වම දන්නවා ඇති. දන්නේ නැහැ. හරි නපුරු මිනිහෙක්. மிகவும் அங்கே கொடூரமான ஒரு மனுஷன். මම අවුරුදු 24ක 25ක වයස මට ලොකු බයක් ඇති වුණා මේ නගරේ මේ ගමට යන්න. எனக்கு 24 25 வயதாக இருக்கும். அந்த இடத்துக்கு போக தோட்டத்துக்கு போக நான் மிகவும் பயமுள்ளவனாக இருந்தேன். මම මාර්ගය වෙනස් කරලා එතනින් මම අමුණුත් යන්න කියන පළාතත් වේවල්වත්ත පළාතත් සේවය කරන්න පටන් ගත්තා. நான் வழியை மாற்றிக்கொண்டு அமுனுத்தென்ன அதே போல வேவல்வெத்த பிரதேசத்துக்கு நான் சென்றேன். මේක සාමාන්‍ය දෙයක් අපි හැමෝටම බියක් තිබෙනවා අපේ ජීවිතයේ ආරක්ෂාව සම්බන්ධව. எங்களுடைய அங்கே வாழ்க்கையின் பாதுகாப்பை குறித்து இது ஒரு சாதாரணமான சூழ்நிலை. எங்களுக்கெல்லாம் அங்கே ஒரு பயம் காணப்படுகிறது. මම පස්ස කියන්නම් එතන මොනවද උනේ කියලා මට ඊට වඩා මම වැදගත් දෙවියන් වහන්සේව ගෞරවයට පත් කිරීම. அதை நான் பின்பதாக சொல்லுகிறேன். அதற்கு மேலாக தேவனை கனப்படுத்துவது மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. නිනවය නපුරුම දේශයක් ඒක හරියට ත්‍රස්තවාදී හෙඩ්ක්වාටර්ස් එකක් වගේ තමයි තිබුණේ නිනිවය. அங்கே நினிவேயானது அங்கே மிகவும் ஒரு மோசமான கொடூரமான இடமாய் காணப்பட்டது. යන හැම දේව දාසෙක්ම හැම අනාගත වක්තෘවරයෙක් හැම ඉවැන්ජලිස්ට්වරයෙක්ම ඔවුන් මරලා ඔවුන්ගේ හිස් කබල් ඔවුන්ගේ ඒ විශේෂ තැන්වල ඔවුන් එල්ලා තිබෙනවා. அங்கே எல்லா தேவ பிள்ளைகளையும் அங்கே தீர்க்கதரிசிகளையும் அவர்கள் கொண்டு அவர்களுடைய அங்கே தலை மண்டையோட்டை எடுத்து அவர்களுடத்திலே வைத்து விடுவார்கள். හිස්කබල් ඔවුන් ඒවා සිහි වටන හැටියට ඒ රජබරු ඒවා තබලා ඒවා මනුෂ්‍යයන්ට ඒවට නමස්කාර කරන විදිහට ඒ නගරය දේව රූප බොහෝ දේවල් වලට නමස්කාර කරන්නා ස්ථානයක්.
அவர்கள் ராஜாக்கள் என்ன செய்வார்கள், அந்த மண்டை ஓடுகளை அங்கே எல்லாம் முன்பதாய் வைத்திருப்பார்கள். அதை எல்லாரும் அங்கே நமஸ்கரிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக. ඒ නිසා යෝනටත් දෙවන් වහන්සේ හදිසිය කතා කරනවා මේ ප්‍රවෘත්තිත් එක්ක මේ ත්‍රස්තවාදී ප්‍රවෘත්තිත් එක්ක දෙවියන් වහන්සේ යෝනට පැහැදිලිව කියනවා යෝනා නිනිවේට යන්ට ගොස් දේශනා කරන්නටේ இந்த காரணத்தின் பின்பதாக அங்கே தேவன் யோனாவை நோக்கி அங்கே சொல்லுகிறார், நீ நினிவே பட்டணத்துக்கு செல் என்று சொல்லி. ඒක සාමාන්‍ය දෙයක්. ඔහු ඒක ප්‍රතික්ෂේප කරලා ඔහු තීරණය කරා මම දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයෙන් පැනලා මම තර්ෂීස්ට යනවායි කියලා ඔහු තීරණය කළා. இது ஒரு சாதாரணமான நிலைமை. அவன் அதை அங்கே தேவன் செய்த காரியங்களை விட்டு விலகி அவங்க தர்ஷீஷுக்கு போக முற்படுகிறான். මම ඒ බඹරල කන්ද යන්න හදනකොට මට ඒ ගමෙන් මට මිනිහෙක් කතා කළා කිව්වා පාස්ටර් බය නැතුව එන්න ඇවිල්ලා සුභාරංචිය කතා කරන්නටයි කියලා. அங்கே பம்பரகந்த பிரதேசத்துக்கு நான் செல்கிற சமயத்தில் ஒருவர் சொன்னார், பயப்படாமல் நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி. මට දැන් තාමත් බයක් තිබෙනවා. මම ගන්නේ කොහොමද? මම තරුණයෙක්, මට හැකියාවක් නැහැ. මට මං හිතනවා සුනිල් දන්නවා වෙන්න ඕන. මාත් එක්ක ගියා right. මේ වගේ බොහෝ තර්ජන තිබුණා මෙතනට යන්න. அங்கே நான் வாலிபனாய் இருந்தபடினாலே அநேக பயங்கள் எனக்குள்ளே இருந்தது அந்த இடத்துக்கு போவதற்கு. මම තීරණයක් කළා මම ගිහිල්ලා ඉස්සලම මේ මූසාව හම්බෙන්න ඕනේ කියලා. நான் தீர்மானித்தேன், முதலாவதாக நான் சென்று இந்த மூசா என்கிற நபரை நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி. ඔළුවේ ඉඳලා කකුල් දෙක දක්වා දාඩිය දානවා. அங்கே எனக்கு அங்கே தலையிலிருந்து கால் வரைக்கும் அங்கே அப்படியே வியர்த்து கொட்டுகிறது. එච්චර ඔහු ඒ වගේ යකෙක් වගේ මිනිහෙක්. அப்படி அவன் அங்கே பேய் போல அங்கே ரூபம் கொண்ட ஒரு மனுஷன். මට ඔක්කොම අවසර ලැබුණත් මේ මිනිහයාගෙන් මට බයක් වෙනවා. ඔහු රස්තියාදුකාරයෙක්. ඔහු ත්‍රස්තවාදී. ඔහු ත්‍රස්තවාදී කියන එක වැරදි. ඔහු ගණන්කාරයෙක්. මොන වත්තේ මහත්තයාගෙන් අවසර තිබුණත් මට කල්පනා කරා මම මේ මිනිහයාට ගොස් කතා කරන්න ඕනේ. அங்கே எல்லாருடைய அழைப்புகள் எனக்கு இருந்தாலும் அந்த மனுஷனிடத்திலே போவதற்கு அங்கே ஒரு பயம் இருந்தது. මම ඔහුට ගිහිල්ලා කිව්වා මෙහෙම මුසා මම අද රාත්‍රියේ මෙතන දෙව් මෙහෙයක් තියන්න මට ඕනේ කියලා. அங்கே மூசாவை பார்த்து நான் சொன்னேன், இந்த ராத்திரி வேளையிலே இந்த இடத்திலே அங்கே ஒரு ஆராதனை நான் செய்ய போகிறேன். ඔහු කිව්වා තියන්න. அவன் சொன்னான், நீங்கள் செய்யுங்கள். ඒත් මට තාම සැකයක් තියෙනවා. எனக்கு ஒரு இன்னமும் சந்தேகம் இருக்கிறது. ටික වෙලාවක් යනකොට ඔහු ලාම්පුවක් ගෙනල්ලා එල්ලලා ඒක පත්තු කරලා තියෙනවා අපේ දෙව් මෙහෙ තියන්න. அங்கே அந்த ஆராதனை நடக்கிற பொழுது ஒரு லாம்பை கொண்டு வந்து அங்க பத்த வைத்து அந்த இடத்திலே அவர் வைத்திருந்தார். ඔක පාස්ටර් බය නැතුව මෙතන දෙව් මෙහෙ තියන්න. அங்கே அவர் சொன்னார், அங்கே பயப்படாமல் ஆராதனைக்கு මම செல்லுங்கள். මොනවා හරි ප්‍රශ්නයක් වුණොත් මම බලා ගන්නවා. எந்த பிரச்சனை நடந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று ඔහු சொல்லி මට ආචාර කරලා அவர் என்னை நமஸ்காரம் ඔහු செய்தார். ලාම්පු පත්තු කරලා அங்கே அந்த லாம்பை பத்த வைத்தார். ඔහු කිව්වා මනුෂ්‍යයන්ට එන්න දේව දාසෙක් ඇවිල්ලා ඉන්න උඹලට අද දේශනා කරන්න. மனுஷர்களை பார்த்து சொன்னார், தேவனுடைய தாசன் ஒருவர் வந்திருக்கிறார், நீங்கள் எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பை கொடுத்தார். මේ විදිහට මේ ගම විවෘත වෙන්න පටන් ගත්තා. அதன் பின்பதாக அந்த இடம் அப்படியே அங்கே எங்களுக்கு திறந்து හැබැයි கொடுக்கப்பட்டது. මා තුළ බයක් ඇති වුණා. දෙවියන් වහන්සේ මාව ශක්තිමත් කළා. ඒ මනුෂ්‍යවම පාවිච්චි කළා. දෙවියන් වහන්සේ මාව එතන අපේ සෙනග පාවිච්චි කරන්න පටන් ගත්තා. எனக்குள்ளே பயம் இருந்தது. ஆன போதிலும் தேவன் அந்த மனுஷனையே பாவித்து அநேக ஜனங்கள் தேவன் பக்கம் வருவதற்கு அது உதவியா இருந்தது. යෝනා පොත කියවනකොට මට මතක් වුණා මේ යෝනාගේ පසුබිම මම හොයන්න ඕනේ කියලා. அங்கே யோனாவுடைய புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது இதனுடைய காரியங்கள் எனக்கு ஞாபகம் வந்தது. ඒ පළාතට කිසි මිනිහෙකුට එන්න දෙන්නේ නැහැ. அந்த பிரதேசத்துக்கு எந்த ஜனங்களாலும் வர අනාගත முடியாது. වතුරු කෙනෙක් පැමිණියොත් ඔහුගේ දිව ඇදලා එළියට අරගෙන ඔවුන් දිව කපනවා. அங்கே தீர்க்கதரிசிகள் அங்கே அந்த இடத்துக்கு வரும்பொழுது அவருடைய நாக்கை பிடித்து இழுத்து அந்த நாக்கை வெட்டி விடுவார்கள். ඔවුන්ව මරලා ඔවුන්ගේ හිස් කබල් ඇටසැකලි ඒවායේ කෞතුකාගාරවල එල්ලලා ඒ පූජනීය තැන්වල එල්ලලා ඒවට මනුෂ්‍යෝ නමස්කාර කරනවා. அவர்களை அங்கே கொன்று அவருடைய மண்டை ஓடுகளை அவர்கள் ஆராதிக்கும்படியாக எல்லா இடங்களிலும் அங்கே ඔබ வைப்பார்கள். බයිබලේ පළවෙනි සාමුවෙල් 5 වෙනි පරිච්ඡේදය ඔබ කියවලා බැලුවොත් ඔබ දකිවි දාගොන් කියන නමස්කාරය ඒ රූප වැඳීම ගැන ඔබට බොහෝ දැනගන්න පුළුවන් දේ වචනේ කියවුවෝ. 1 சாமுவேல் அங்கே 5வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தாகோன் என்று சொல்லக்கூடிய அங்கே சிலை வழிபாட்டு காரியங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. මේ බය නිසා කවුද යෝනා තීරණය කළා
කවුරු මොනවා මට කිව්වත් මම නිනිවේට යන්න නැහැ කියලා තීරණය කළා. இந்த பயத்து நிமித்தமாக யோனா அங்கே சிந்தனை பண்ணி அவர் யோசித்தார், யார் என்ன சொன்னாலும் நான் நினிவேக்கு செல்லுவது இல்லை என்று சொல்லி. අපට පේන්නේ ඇත්තම අකීකරුණයි කියලා යෝනා. எங்களுக்கு விளங்குகிறது அங்கே யோனா அங்கே கீழ்ப்படியவில்லை என்று මේ சொல்லி. වචනේත් කියනවා යෝනා දේව හඬට අකීකරු වීම කියලා සිංහල බයිබලේ මාතෘකාවම දෙනවා. அங்கே சிங்கள மொழி வேதாகமத்திலே பார்க்கிறோம், அங்கே யோனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். යෝනා එතනින් පිට වෙලා ගියා. දෙවියන් වහන්සේට පේන්න පිට වෙලා ගියා. දෙවියන් වහන්සේ දැනගත්තා යෝනා කවදාක්වත් නිනෙවට යන්නේ නැති බව දෙවියන් වහන්සේ දැන සිටියා. தேவனை விட்டு பிரிந்து போகிறதை தேவன் கண்டு அங்கே யோனா மறுபடியும் நினைவுக்கு போவதில்லை என்று சொல்லி தேவன் அறிந்து கொண்டார். මා ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், දෙවියන් වහන්සේ අපේ අනාගතය අද දවත අපේ සියල්ලම දෙවියන් වහන්සේ අපේ සියල්ලම දෙවියන් වහන්සේ දන්නවා. எங்களுடைய எதிர்கால எல்லா காரியங்களையும் குறித்து தேவன் அறிந்திருக்கிறார். ඔබ විවාහවෙන්ට යන්නේ කවුද? நீங்கள் யாரை ඔබ திருமணம் செய்து කවුද கொள்ள කියන போகிறீர்கள்? එක ඔබ කවුරුවත් දන්නේ නැතුව වෙන්න පුළුවන්. නමුත් දෙවියන් වහන්සේ ඔබේ නමින්ම දන්නවා. ඔබේ සියල්ලෙන් සියල්ල ඔබේ අනාගතය දෙවියන් වහන්සේ දන්නවා. உங்களை பேர்களிலே அவர் அறிந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய எல்லா காரியங்களையும் தேவன் தெளிவாய் அறிந்து ඔබ வைத்திருக்கிறார். කියන්න පුළුවන් බ්‍රදර් මම හරි දුර්වල මිනිහෙක් කියලා. නමුත් මා ඔබට කියන්න ඔබ දුර්වල වුණත් ඔබේ අධ්‍යාපනය කුමක් වුණත් ඔබේ ආර්ථිකය කුමක් වුණත් ඔබගේ තත්ත්වය කුමක් වුණත් ඔබගේ ශාරීරික තත්ත්වය කුමක් වුණත් දෙවියන් වහන්සේ ඔබව ආරක්ෂා කරන්නා දෙවි කෙනෙක් ඔබ සිටින බව මතක තබා ගන්නට. நீங்கள் சிலவேளை யோசிக்கலாம், நான் போதகரே, நான் மிகவும் மோசமான மனுஷன், அங்கே என்னாலே அங்கே ஒரு காரியம் முடியாது என்று சொன்னி. ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், உங்களுடைய குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், எல்லா காரியங்களிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து காரியங்களை செய்வார். ඔබගේ පෞල් ජීවිතය අවුල් වෙලා තිබුණත් ප්‍රශ්නයක් නැහැ. දෙවියන් වහන්සේ ඒ කුණාටුවෙන් ඒ අවුලෙන් දෙවියන් වහන්සේ ඔබව ඉහළට ගෙනියන්න උන්වහන්සේ ලෑස්තියි. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது அங்கே உடைந்து போனதா இருக்கலாம், ஆன போதிலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் அந்த குடும்ப பிரச்சனைகளை மாற்றி, அந்த பெரும் காற்றை மாற்றி தேவன் உங்களை மேலே 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 போ அவர் உதவி செய்வார். මමත් නමස්කාර කරන්නේ අතිශයෙන් ජය දෙන්නා දෙවි කෙනෙක්ටයි අපි නමස්කාර කරන්නේ. நீங்களும் நாங்களும் அங்கே நமஸ்காரம் செலுத்துவது அங்கே முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனை நோக்கி பார்த்து. හලලුයා. ஹalleluya. ඔබ අප්පුඩි ගහන්න පුළුවන්. நீங்கள் கரங்களை தட்ட முடியும். මතක තියාගන්න. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். හුඟක් අය බලාගෙන ඉන්නේ. எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ඇඟිල්ලෙන් ඇනුනොත් ඇහැට ඇඟිල්ලෙන් ඇනුනොත් දෙවියන් වහන්සේ ඈත යන්න තමයි ඉන්නේ. அங்கே கரங்களினாலே கண்களை குத்தும் பொழுது தேவனுடைய பக்கத்திலிருந்து விலகி போவது. මේ කාර්යක ගායනා කරා ගිනි මැදින් ගියා, ජල මැදින් ගියත් අපිව දෙවියන් වහන්සේ ගිල්වන්නේ නැහැ කිව්වා. நாங்கள் பாடலை பாடினோம், அக்னியிலே கடந்து போகும்போதும் தண்ணீரிலே கடக்கும் பொழுதும் தேவன் எங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி. මේ ගායනා කරපු එක්කෙනෙක් ගිහිල්ලා පාස්ටර් ගිහිල්ලා අන කරා නම් හෙට ඉඳන් ඔවුන් සේවයට එන්නේ නැහැ. அங்கே யாராவது ஒரு அங்கே போதகர் சென்று நாளை தினத்திலே சொல்லுகிற சமயத்திலே அங்கே ஒருவரும் அங்கே ஆராதனைக்கு வருவதில்லை. පාස්ටර් ෂාන් මං හරිද වැරදිද? நான் சொல்லுகிறது சரியா பிள்ளையா? යන්තම් ඇඟිල්ල වැදුනොත් அங்கே ඉවෙන්ජර් எங்களுடைய கரங்கள் අරිද கண்களிலே වැරදිද? படுகிற சமயத்திலே ඉවෙන්ජර් තදින් අවවාදයක් කළොත් அங்கே அவரை அங்கே குற்றம் சொல்லும் பொழுது, අර පාස්ටර් கண்டிக்கும் பொழுது, ෂෙරොන් කිව්වා වගේ මෙතනින් 2 3 4 5 එළියට அங்கே ஷெரோன் அவர்கள் சொன்னது போல அங்கே அங்கே அந்த இடத்திலிருந்து அப்படியே பின்பதாக நாங்கள் சென்று போய்விடுவோம். ඔබට කියන්න කැමති ඔබ කවුරු වේවා. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீ யாராய் දෙවියන් இருந்தாலும் වහන්සේ ඔබට අතිශයින් ජය ගන්නව දෙවි කෙනෙක්ටයි ඔබ සේවය කරන්නේ. அங்கே முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தான் நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள். කාගෙන් හරි ඇහැට ඇනෙනකම් බලාගෙන ඉන්න එපා. யாருடைய கண்களுக்காவது குத்தும் வரைக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். හරියට මේගොල්ලෝ නිකන් මේ සේවය කරන අය, ඉන්ටර්ප්‍රීට් කරන අය, ගායනා කරන අය, වාදනය කරන අය පොඩ්ඩක් රිදුනොත් හෙට ඉඳන් මම එන්නේ නැහැ කරන්න. அங்கே பாடலை பாடுகிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், இன்டர்பிரேட் பண்ணுகிறவர்கள் அங்கே கொஞ்சம் வலித்தாலும் நாளை தினத்திலிருந்து அங்கே தேவனை விட்டு பிரிந்து போய் ஊழியம் செய்வது இல்லை. ඒකයි මම කිව්වේ අපි හැමෝම දුර්වලයි. මම ඉඳන් දුර්වලයි. நாங்கள் ஆகவேதான் சொன்னோம், நாங்கள் அங்கே மோசமானவர்களாய் காணப்படுகிறோம். නමුත් ඔබත් මමත් සේවය කරන්නව දෙවියන් වහන්සේ දුර්වල දෙවි කෙනෙක් නෙමෙයි.
ඔබව දෙවියන් වහන්සේ ගෞරවයටත් මහිමයටත් ඉහළටත් ගෙනෙන්නව දෙවි කෙනෙක්ට ඔබ සේවය කරන්නේ. அங்கே உங்களுக்கு கௌரவத்தையும் Hallelujah. கனத்தையும் மகிமையும் கொண்டு வருகிற தேவனுக்காகவே நீங்கள் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். යෝනා තරුණ නිසා වෙන්න පුළුවන්. යෝනා තීරණය කරා මම මොනවා කිව්වත් දෙවියන් වහන්සේ කිව්වත් මම නිනෙවේට යන්නේ නැහැ. அங்கே யோனா சில சமயங்களில் வாலிபலாய் இருக்கிற சமயத்தில் அவர் யோசித்திருக்கலாம், அங்கே நான் நினிவேக்கு செல்வது இல்லை என்று මම சொல்லி. පරිවර්තනය කරන්නේ නැහැ. நான் அங்கே மொழிபெயர்ப்பது இல்லை, මම මෙහෙවන්නේ නැහැ. நான் அங்கே මම வழிநடத்துவது இல்லை, ඕගන් එක ගහන්නේ නැහැ. நான் ஓகனம் මම வாசிப்பது ட்ரம் එක இல்லை, ගහන්නේ නැහැ. நாங்கள் டன் வாசிப்பது இல்லை. නමුත් මම ඔබට කියන්නම්. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම ඔබයි. தேவனுடைய திட்டம் நீங்கள் தான். දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම ඔබයි. தேவனுடைய திட்டம் நீங்கள் தான். දෙවියන් වහන්සේ වෙන ඩුප්ලිකේට් එකක් පාවිච්චි කරන්නේ නැහැ. உங்களுக்காக இன்னொருவரை அங்கே தேவன் மாற்றி வைப்பது இல்லை. යෝනා තීරණය කරා නිනිවේට හිමින් සැරේ මාරු වෙලා යන්න. அங்கே நினிவேயிலிருந்து அங்கே அங்கே இலகுவாக விலகி போக யோனா தீர்மானித்த பொழுது ගිහිල්ලා නැවට පය තැබුව ෂණයකින්ම නැවට ඇතුළුණු ෂණයකින්ම වතුරට ඒ නැව ගෑවුණු ෂණයකින්ම මොනවාද පැමිණෙන්න පටන් ගත්තේ? කුණාටුවක් පැමිණෙන්න පටන් அங்கே ගත්තා. யோனா வந்து அங்கே கப்பலிலே ஏறின சமயத்திலே பெரும் காற்றை தேவன் அனுப்பினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். බයිබලයේ කියන හතරවෙනි පදේ නුඹ ස්වාමින් වහන්සේ තද සුළඟක් මුහුද පිටට පැමිණෙව්සේක. அங்கே பெரும் காற்றை தேவன் அங்கே வரவிட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். එයින් මුහුදේ මහත් කුණාටුවක් වී නැව බිදෙන්ට ලං විය. அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. පස්වෙනි පදේ කියනවා එවිට නැවේ හිටපු සෙනග බය වෙන්න පටන් ගත්තා. அப்பொழுது கப்பற்காரர் பயந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் 5வது வசனத்திலே. නැවේ හිටපු කපිතාන්ලා නැවේ හිටපු ඉන්ජිනියර්ස්ලා නැවේ හිටපු සෙනග බය වෙන්න පටන් ගත්තා. මොනවද වෙන්න යන්නේ அங்கே කියලා. கப்பலில் இருந்த கப்பலை ஓட்டுபவர்கள் அங்கே எல்லாம் அங்கே என்ஜினியர்மார் எல்லாம் யோசித்தார்கள், அங்கே பயந்து போனார்கள். පස්වෙනි පදේ කියනවා මේ නැවේ හිටපු සෙනග මොනවද කරන්න පටන් ගත්තේ? ඔවුන්ගේ දෙවිවරුන්ට ඔවුන් මොරගසන්න පටන් அந்த ගත්තා. கப்பலிலே இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தேவர்களை நோக்கி அவர்கள் அங்கே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். පස්වෙනි පදේ කියනවා නැවේ තිබුණු බාණ්ඩ පවා ඔවුන් එළියට දාන්න පටන් ගත්තා. මුහුදට දාන්න පටන් ගත්තා. නැව සැහැල්ලු කරන්නට. එවිට යෝනා මොනවද කරගෙන සිටියේ? அப்பொழுது யோனா என்ன செய்து යෝනා கொண்டிருந்தார்? හොඳට නැවට ගිහිල්ලා හොඳට නිින්ද ගිහිල්ලා යෝනා නැවේ සිටිනවා. அங்கே கப்பலிலே கீழ்த்தட்டிலே யோனா நன்றாக தூங்கி கொண்டிருந்தான் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். අද හුඟක් සෙනග සුභාරංචිය දෙන්න තියෙන අවස්ථාවේදී අපි නිින්දටපත් වෙලා. சில சமயங்கள் அநேக ஜனங்கள் அவை சுவிசேஷம் சொல்ல வேண்டிய சமயத்திலே நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறார்கள். බොහෝ විට අපි සභාවටත් ඇවිල්ලා අපි පුටුවකට පමණයි අපිව සීමා කරලා තිබෙන්නේ. அங்கே சபைக்கு வந்து ஒரு நாட்காலிக்குள்ளே எங்களை நாங்கள் නමුත් வைத்துக் මතක கொண்டிருக்கிறோம். තබා ගන්නට මේ පුටුවෙන් එහා සීමාවට දෙවියන් වහන්සේ ඔබව ගෙන යන්නට අවශ්‍යව තිබෙනවා. நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த நாட்காலிக்கு மேலான இலக்குகளுக்கு தேவன் உங்களை ඔබ බයිබල් ஆசீர்வதித்திருக்கிறார். විද්‍යාලයකට යන්න අවශ්‍ය නැහැ. நீங்கள் வேதாகம பாடசாலைக்கு செல்வது அவசியம் இல்லை. තවමත් දෙවියන් වහන්සේට අවශ්‍යයි මේ දේශයේ ගැලවීම ගෙනෙන්න ඔබවත් මාවත් දෙවියන් වහන්සේට අවශ්‍යව තිබෙනවා. இந்த தேசத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வரும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து ඔබ தெரிவு කියයි செய்து මම வைத்திருக்கிறார். දේශනා කරන්න දන්නේ නැහැ. நான் என்னாலே பிரசங்கிக்க ඔබ தெரியாதுன்னு කියයි சொல்ல මම முடியும். ගායනා කරන්න දන්නේ නැහැ. என்னாலே பாட முடியாதுன்னு சொல்ல முடியும். ඔබ කියයි මට කිසි දෙයක් කරන්න දන්න කෙනෙක් எந்த නෙවෙයි. காரியத்தையும் என்னாலே செய்ய முடியும் ඔබ என කියයි முடியாதுன்னு පාස්ටර් මම சொல்லி කතා முடியும். කරන්න දක්ෂ කෙනෙක් නෙවෙයි அங்கே කියලා. போதரை போல என்னாலே பேச முடியாது என்று சொல்லி யோசிக்கலாம். නමුත් 6 වෙනි පදේ නැවේ ප්‍රධානියා ඔහුට කතා කළා කියනවා. அங்கே 6வது வசனத்திலே பார்க்கிறோம், கப்பலின் மாலுமி அவரிடத்திலே வந்து නුඹ பேசுகிறார். නිදාගෙන ඉන්නේ මක් නිසාද? நீ எதற்காக தூங்கி நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாய்? මම මෙහෙම කිව්වා නම් යෝනාට කට උත්තර නැහැ. அவர் அப்படி சொல்லும் பொழுது அவருக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது. යෝනා දන්නවා මම මේ නැවේ නෙමෙයි ඉඳ තිබුණේ, මම ඉඳ තිබුණේ මම කොතනද කියලා යෝනාට හෘද සාක්ෂියට දෙවියන් වහන්සේ කතා කරනවා. அங்கே யோனாவுடைய இருதயத்துக்கு விளங்குகிறது, நான் இருக்க வேண்டிய எந்த இடத்திலே நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி. ඔබ දන්නවද සමන් ගැලවිව ලැබී ගිය සතියේ சென்ற கிழமை தான் அங்கே சகோதரன் சமான் அங்கே ரட்சிப்புக்கு வந்தார். සමන්ව මම අරන් ගියා එවැනි නැවකට. அப்படிப்பட்ட ஒரு கப்பலுக்கு நான் அவரை அழைத்து கொண்டு சென்றேன். සමන් දැනගත්තා
ගත්තා මේක තමයි ගැලවීම කියන්නේ. அவர் தெரிந்து கொண்டார் இதுதான் ரட்சிப்பு என்று சொல்லி. සමන්ගේ මගේ ෂරෝන්ගේ ඇස්වල කඳුළු එන්න පටන් ගත්තා ඒ නැව දැක්කම. அந்த கப்பலை காணும் பொழுது என்னுடைய கண்களிலும் அங்கே போதர் ஷெரோனுடைய கண்களிலும் சமானுடைய கண்களிலும் கண்ணீர் வர ஆரம்பித்தது. ඔයක ඔහුගෙන් අහගන්න මොකක්ද නැව කියලා. அந்த கப்பல் என்ன என்று சொல்லி நீங்கள் அவரிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள். සමහර විට අපි හිතනවා අපි හරි කියලා. சில சமயங்களில் நாங்கள் யோசிக்கிறோம் நாங்கள் சரி என்று சொல்லி. අපි ඉන්න නැව හරි අපි ගමන් කරන මාර්ග හරි කියලා අපි සිතනවා. நாங்கள் இருக்கிற கப்பலானது சரி நாங்கள் பயணிக்கிற பாதையானது வழியானது சரி என்று අපි சொல்லி සිතනවා யோசிக்கிறோம். පාස්ටර්ට අපේ දෙමව්පියන්ට අපේ නායකයන්ට අපි සංගවෙලා අපි කරන දේ හරි කියලා අපි සිතනවා. போதகர்களுக்கு பெற்றோர்களுக்கு நாங்கள் மறைவாய் செய்கிற காரியம் நாங்கள் சரி என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறோம். පාස්ටර් ෂැඩ්‍රැක් කිව්වා මේ යූත් කැම්ප් එක තරුණයන්ට අතිශයින්ම ජය ගන්නා වූ තරුණ කඳුරක් කියන එක. போதகர் ஷட்ராக் சொன்னார் அங்கே இந்த வாலிபர்களுக்கு அங்கே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு முகாமாய் அது காணப்பட போகிறது. නමුත් දෙමව්පියන් හිතනවා එතන නෙමෙයි මගේ දරුවා ඉන්න ඕනේ මෙතනයි කියලා. பெற்றோர்கள் ஆன போதிலும் யோசிக்கிறார்கள் அந்த இடத்தில் அல்ல எங்களுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடம் இதுதான் என்று சொல்லி. යෝනාගේ හෘද සාක්ෂිය කතා කරනවා මම ඉන්න තැන වැරදි කියලා. அங்கே யோனாவுடைய இருதயத்திலே உள் மனது சொல்லுகிறது அவன் இருக்கக்கூடிய நிலைமை இதுவல்ல என்று சொல்லி. අන්න ආගමික අය ඔවුන් දෙවිවරුන්ට යාඥා කරනවා මේ කුණාටුවෙන් අපිව බේරන්ට මේ කුණාටුවෙන් අපිව බේරන්ට ඔවුන්ගේ වටිනා මුතල් ඔවුන්ගේ වටිනා බේපල පවා මුහුදට දාන්න පටන් ගත්තා. அந்நிய ஜனங்கள் அங்கே அவர்களுடைய தேவர்களை நோக்கி அங்கே அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முக்கியமான பெருமதியான காரியங்கள் கப்பல்களிலிருந்து அங்கே கீழே போட்டவளாய் අපි මේ காணப்படுகிறார்கள். සතිය ඇසුවා මේ ලෝකේ සෙලවීම ගැන ඇසුවා භූමිකම්පාවල් ගැන. இந்த நாட்களில் நாங்கள் கண்ட பூமி அதிர்ச்சி குறித்து இந்த நாட்களில் நாங்கள் காணக்கூடியதாக ඒවා இருந்தது. තට්ටු කණන් විශාල ගොඩනැගිලි. அங்கே பெரிய பெரிய கட்டிடங்கள் அங்கே உடைந்து போனது. නමුත් බයිබලයේ කියනවා අන්තිම කාලේ මේ පොළොවස් දෙවියන් වහන්සේ සොලවන්ට යනවායි කියලා. கடைசி நாட்களிலே தேவன் இந்த பூமியை அசைக்க போகிறார் என்று சொல்லி வேதத்திலே මම நாம் ඒව නෙමෙයි வாசிக்கிறோம். කතා කරන්න යන්නේ. මම ඒව නෙමෙයි කතා කරන්න நான் යන්නේ. அதை குறித்து அல்ல பேச මා வந்தேன். කතා කරන්න යන්නේ ඔබත් මමත් ගැන කතා කරන්න යන්නේ. உங்களையும் என்னை குறித்து தான் நான் பேசிக் ඔබට මේ கொண்டிருக்கிறேன். පුටුවක වාඩි වෙලා ඔබට කල්පනා කරන්න අද දෙයක් තිබෙනවා මේ උදෑසන. இந்த காலை வேளை நாட்காலிலே அமர்ந்து கொண்டு யோசிக்க கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கிறது. කුමක්ද ඔබ කල්පනා කරන්නේ? நீங்கள் என்னத்தை யோசித்துக் මේ දේශයට ඔබ கொண்டிருக்கிறீர்கள்? සාක්ෂිකාරයෙක් හැටියට ඔබ ජීවත් වෙනවද නැද්දයි කියන இந்த එකයි. பூமியிலே நீங்கள் சாட்சிக்காரர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது இல்லையா? මම කතා කරන්නත් ඉක්මනින් කියන්න. நான் சீக்கிரமாய் உங்களுக்கு ඔබ சொல்லுகிறேன். දේශකයෙක් නොවෙන්න පුළුවන්. நீங்கள் ஒரு பிரசங்கியார் ඔබ இல்லாமல் බයිබල් இருக்கலாம். විද්‍යාලයකට නොයන්න පුළුවන්. அங்கே வேதாங்க பாடசாலைகளுக்கு நீங்க செல்லாமல் இருந்திருக்கலாம். මේ නගරය ගැලවීමට ගෙනෙන්න ඔබේ සාක්ෂිය වැදගත් වෙන්න යනවා. இந்த நகரத்தை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கு உங்களுடைய சாட்சி முக்கியமாய் ඔබ காணப்படுகிறது. ඒ නගරයට ඒ ගමට ඒ වතුය හැට කියන්න පුළුවන්කම තියෙනවා නම් මාධ්‍යා බලන්ට මාධ්‍යා බලන්ට කියනවා නම් ඔබේ අසල්වාසින් ඉක්මනින්ම ගැලවීම ලබන්ට நீங்கள் යනවා. இருக்கிற பிரதேசத்திலே நீங்கள் இருக்கிற தோட்டத்திலே உங்களை குறித்து என்னை குறித்து பாருங்கள் என்று சொல்லி நீங்கள் உங்களாலே சொல்ல முடியும். யோனாவானவன் அங்கே பிழையான கப்பலிலே பிழையான இடத்தை நோக்கி போய் මා கொண்டிருந்தான். යෝනා වැරදි කියනවා නෙමෙයි. நான் யோனாவை குற்றம் சொல்லவில்லை. දෙවියන් වහන්සේ කිව්වේ අමාරු තැනකට යන්න. அங்கே தேவன் சொன்னார் கஷ்டமான இடத்துக்கு செல். ඇයි දන්නවද? ஏனென்றால் තර්ෂීස් කියන්නේ නරකම සස්තවාදී හෙඩ්ක්වාටර්ස් එකකට තමයි යන්න කිව්වේ. அங்கே நினிவேயானது නිනිවේ மிகவும் ஒரு மோசமான இடம். அதற்கு தான் அங்கே போக சொன்னார். ත්‍රස්තවාදී ඉන්න තැනකටයි යන්න කිව්වේ. அங்கே கொடூரமான மனுஷர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் போக ඒකට சொன்னார். මමවත් යන එකක් නෑ. මමවත් යන එකක් නෑ. அது நான் சொல்லவில்லை. මම යන එකක් නෑ. நான் அதற்கு போவது இல்லை. මට යන්න කිව්ව මම යන එකක් නෑ. எனக்கு போக சொன்னார் நான் சொல்லவில்லை. සාධාරණ දෙයක් තිබෙනවා. அது சாதாரணமான ஒரு காரியமும் ඔහු இருக்கிறது. දන්නවා ගිය කිසිම අනාගත වක්තෘ කෙනෙක් හැරිලා ගෙදර ආවේ නෑ. அவனுக்கு நன்றாக தெரியும் சென்ற எந்த ஒரு தீர்க்கதரிசியும் அங்கே வீடு வந்தது இல்லை. ඔවුන්ව මරලා බෙල්ල කපලා ඔවුන්ගේ හිස් කබල් හැම තැනම ඒ නගරේ එල්ලලා තියෙනවා. அவர்களை அங்கே கொலை செய்து அவருடைய மண்டை ஓடுகளை எல்லா இடங்களிலும் அங்கே ஆராதிக்கும்படியாக மாட்டி வைத்திருக்கிறார்கள். යන්න කැමතිද? කැමති? මං කියන්න ලොකුම බාධාව භාර්යාව. அங்கே பெரிய ஒரு தடை அங்கே மனைவி. යන්න ලෑස්තිද? යන්න. වාස්තුශය හන්ද යන්න ලෑස්තිද? හැබැයි කුමාරි යන්න දෙන්නේ නැහැ.
යන්න ලෑස්තිද? ඉන්ද්‍රාණි යන්න දෙන්නේ නැහැ. අවංකවම කිව්වා ඉන්ද්‍රාණි යන්න දෙන්නේ නැහැ කියලා. உண்மையாகவே சொன்னார் சகோதரி இந்திராணி விருப்பமில்லை போவதற்கென்று சொல்லி. මම 1987 යාපනයන්ට ගියා. 1987களிலே யாழ்ப்பாணத்துக்கு போக வேண்டிய මම சூழ்நிலை. ලෑස්තුණා යන්ට. நான் ஆயத்தப்பட்டேன் செல்வதற்காக. මගේ ගුරුවරයා කිව්වා ජෝයල් යන්ට ලෑස්ති වෙන්න 1987 ඒ වගේ ඒ වකවානුවේ තමයි ඉන්දියන් අයවිල්ලා අපේ රට ආක්‍රමණය කරලා රටේ සමාදානය ගේනවා කිව්වා වකවානුව. அந்த நாட்கள் தான் இந்திய தேசத்தார் வந்து இலங்கையிலே சமாதானத்தை கொண்டு வருவார் என்று சொல்லக்கூடிய நாட்கள். அதில் என்னுடைய ஆசிரியர் சொன்னார் நீ செல்ல ஆயத்தமாயிரு என்று சொல்லி. செப்டம்பர் 5 යන්ට තීරණය කළා. செப்டம்பர் 5ஆம் தேதி நான் செல்ல யோசித்தேன். මම 1987 දෙසැම්බර් මාසේ 12 වෙනිදා බඳින්න ඉන්නවා විවාහ වෙන්න ඉන්නවා. அங்கே 1987 டிசம்பர் மாதம் நான் திருமணம் முடிக்க මම நியமித்திருந்தேன். පාස්ටර් රොහන්ට කිව්වා පාස්ටර් රොහන් මගේ නම සටහන් කරගන්න මම එන්න යනවායි කියලා. நான் பாஸ்டர் ரோஹானிடத்திலே சொன்னேன் என்னுடைய பெயரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நான் வருகிறேன் என்று சொல்லி. මම විපුලිව විවාහ වෙන්න ඉන්නවා. நான் திருமணம் முடிக்க போகிறேன். විපුලිට ඇවිල්ලා කිව්වා මම දෙසැම්බර් සෙප්තැම්බර් 5 වෙනිදා මම යාපනය යනවායි කියලා. சகோதரி விபிலிடத்தில் வந்து சொன்னேன் செப்டம்பர் 5ஆம் தேதி நான் யாழ்ப்பாணத்துக்கு செல்ல போகிறேன். ධර්මසේකර නම් බැඳලා හිටියා මම විවාහ වෙන්නේ නැතුව මට කිව්වා ජෝයල් යන්න එපා කියලා. பாஸ்டர் ஜோயல் நீங்கள் போக வேண்டாம் என்று சொல்லி சகோதரன் தர்மசேன அவர்கள் சொன்னார்கள். මම ඇත්තද බොරුද කියන්නේ? நான் சொன்னது உண்மையா இல்லையா? මම සාන්ත දාන්ත තීන්ත කූඩුව වගේ මම කීකුරුණා යන්න නැහැ කියලා. நான் அப்படியாக நான் கீழ்ப்படிந்தேன் நான் செல்லுவது இல்லை என்று சொல்லி. ගියේ නෑ. நான் செல்லவில்லை. හිටියේ නම් වීරයෙක් වගේ ඕන තැනකට යනවා කියලා. வீரனை போல எல்லா இடங்களுக்கும் செல்லுவேன் என்று சொல்லி இருந்தேன். ඒ ගිය ඔක්කොටම වෙඩි තියලා 7 වෙනිදා ඔක්කොම මිය ගියා. அங்கே சென்ற 7 பேரும் அங்கே அங்கே குண்டு வெடிப்பினாலே இறந்து போனார்கள். හිතනවා සයෝගා දන්නවා මම හිතනවා දැන් ශාමල දන්නවද කියලා සභාවේ පරුණාය දන්නවා ඒ ගිය රොහන් දිසානායකට පවා වෙඩි තියලා කෝපායි වල ඔක්කොම වෙඩි තියලා මැරුවා. கோப்பா என்று சொல்லக்கூடிய இடத்திலே அங்கே எல்லாரையும் அங்கே குண்டு வைத்து அவர்கள் இறந்து போனார்கள். විපුලි මාව බ්ලොක් කරේ නැත්තම් මම ස්වර්ගේ ප්‍රීතියෙන් ඉන්නවා. அங்கே சகோதரி விபிலி அவர்கள் எனக்கு தடை செட்டாவிட்டால் நான் பரலோக ராஜ்யத்திலே சந்தோஷத்தோடு கூட இருப்பேன். මේ වගේ පරිප්පුවක් නම් කන්න ඕනේ නැහැ. இப்படி ஒரு பறிப்பு சாப்பிட தேவையில்லை. ස්වර්ග රාජ්‍යම අන්‍ය භාෂාවෙන් ශාර බරියාර කරකත් යාර රිෂන්දර ප්‍රශංසා වේවා හලලුයා කියනකෝ විපුලි සම්පූර්ණම මාර්ගය වහලා දැම්මා. பரலோக ராஜ்யத்திலே அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்க வேண்டிய என்னை அங்கே சகோதரி அங்கே விபுலி அவர்கள் தடை செய்து விட்டார்கள். පාස්ටර් ෂඩ්‍රක් ඔන්න හොඳ වීරයෙක් ඉන්නවා පාස්ටර් ෂෙහන් කියනවා ඕන තැනකට යන්න ලෑස්ති කියලා. මම ප්‍රසිද්ධිය කියන්නේ කුමාරී ඉස්සරහදී කියන්නේ. ஷட்ராக் அவர்களே அங்கே ஷெஹான் சொல்லுகிறார் எந்த இடத்துக்கும் நான் செல்லுகிறேன் என்று சொல்லி. කුමාරී සාක්ෂිකාරයෝ බොහෝ සාක්ෂිකාරයෝ ඉදිරියේ ශුද්ධාත්මයන් වහන්සේ ඉදිරියේ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ තමයි ඔබේ ස්වාමිපුරුෂයාද දිවුරුන් දුන්නේ. அங்கே அங்கே அநேக சாட்சிக்காரர்களுக்கு மத்தியிலே தான் உங்களுக்கு இந்த காரியத்தை நாங்கள் சொன்னோம். මොකද කොන්සන් යන්න ලෑස්තිද? right දෑලනි ඉන්නවද දෑලනි පැනලා ගිහිල්ලා යෝනා වගේ පැනලා ගිහිල්ලා right අපි එමු ඉක්මනින් ඒ වචනේට යෝනා තීරණය කරා තර්ෂීස් වලට යන්න. யோனா தீர்மானித்தான் தர்ஷீசுக்கு මේක සාධාරණ දෙයක්. இது ஒரு சாதாரணமான காரியம். ත්‍රස්තවාදීන්ගේ අතට අහු වෙනවට වඩා යහපත් මම තර්ෂීස්ට ගිහිල්ලා හැංගිලා හරි ඉන්නවයි කියලා. அங்கே மோசமான ஜனங்களுக்கு மத்தியிலே மாட்டிக்கொள்வதை பார்க்கிலும் அங்கே தர்ஷீசுக்கு செல்வது மேல் என்று சொல்லி யோனா யோசித்திருக்க கூடும். යෝනා මෙතනට එනකොට සෙනග කියනවා යාඥා කරන්න ඔබේ දෙවියන් වහන්සේට. அங்கே யோனா அங்கே கப்பலில் ஏறும் பொழுது உங்களுடைய தேவனை நோக்கி பார்த்து அங்கே ஜெபம் பண்ணு என்று சொல்லி சொல்லுகிறார்கள். 7 වෙනි පදේ කියනවා ඔහු මේ විපත අපට පැමිණුනේ කා නිසාද? இந்த දැනගන්නා පිණිස පසයට දැමන්තේ ඔවුන් කතා කරගත්තා. அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று சொன்னார்கள். අර කරුමෙට වගේ පසයටයත් වැටුණා කාටද යෝනාට. அங்கே கருமத்தை போல அந்த சீட்டானது யோனாடைய பேரிலே விழுந்தது. ඔවුන් හෙව්වා කවුද මේ වරදකාරයයි කියලා. யார் இந்த குற்றவாளி என்று சொல்லி அவர்கள் தேடினார்கள். 8 වෙනි පදේ කියනවා එවිට ඔහු කතා කළා කියනවා. 8வது வசனத்திலே பார்க்கலாம் அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி
මේ විපත පැනුනේ මක්නිසාදේ කියා අපට කියාපන්ට මේ නැවේ ඉන්න අධිපති කියනවා යෝනා දැන් උත්තර බදින්න ඇයි මේ දේ අපට සිදු වුනේ කියලා. அங்கே மாலுமியானவர் கப்பலில் இருக்கக்கூடிய மாலுமி சொல்லுகிறார் யார் நிமித்தம் இந்த ஆபத்து எங்களுக்கு நேரிட்டது என்று சொல்லு என்று சொல்லி யோனாவை பார்த்து යෝනා சொல்லுகிறார். කොච්චර අසරණද කියලා. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறார். මම යෝනාගේ මානසික පැත්තයි මම කතා කරන්නේ. யோனாவுடைய மன ரீதியான காரியத்தை குறித்து தான் අපි நான் හරි பேசுகிறேன். දක්ෂයි යෝනා පැනලා ගියයි කියන්ට. எங்களுக்கு முடியும் அங்கே யோனா அங்கே தப்பித்து போனார் என்று சொல்லி නැවේ சொல்லுவது. ඔක්කොම කතා කරලා කියනවා නුඹේ රක්ෂාව මොකද්ද යෝනා නුඹේ රස්සාව මොකද්ද. யோனாவுடைய தொழில் என்ன என்று சொல்லி கேட்கிறார்கள். එවිට කතා කරලා කියනවා නුඹ කොතනට ආවද කොතනට යනවද. நீ எங்கே வந்தா எங்கே எங்கே எந்த இடத்துக்கு நீ செல்லுகிறாய். කොතන සිට ආවද නුඹේ රට කුමක්ද ප්‍රශ්න ගොඩක් ඔහුගෙන් අසනවා. உன்னுடைய நாடு எது எந்த இடம் என்று சொல்லி अनेक பிரச்சனைகளை கேள்விகளை எழுப்புகிறார்கள். අපි අමාරුවේ වැටුනම සෙනග ඉන්නේ මේ විදිහට අපිව විනිශ්චය කරන්න. நாங்கள் கஷ்டத்திலே இருக்கிற சமயத்திலே ஜனங்கள் இப்படிதான் எங்களுக்கு ඔබට காரியங்களை செய்வார்கள். වැරදිච්ච දාට මිනිස්සු ඉන්නේ ඔබ කොතන ඉඳන් ආවද ඔබ කවුද ඔබ මොනවද කළේ ඔබව චෝදනා කරන්න තමයි මිනිස්සු ඉන්නේ. அங்கே உங்களுக்கு பிழைத்து போகிற சமயங்களிலே அநேக ஜனங்கள் குற்றம் சொல்லுவதற்கு தான் அங்கே ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். නමුත් මා ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். දෙවියන් වහන්සේ ඔබව අතිශයින් ජය ගන්නව දෙවි කෙනෙක් ඔබට සිටින්නේ. உங்களுக்கு அங்கே முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்கள் மத்தியிலே ඔබේ இருக்கிறார். විවාහය වැරදුනා වෙන්න පුළුවන්. உங்களுடைய திருமணம் ඔබේ பிழைத்து ව්‍යාපාරය போயிருக்கலாம். වැරදුනා වෙන්න உங்களுடைய පුළුවන්. வியாபாரம் பிழைத்து ඔබ போயிருக்கலாம். රෝගාතුර වෙන්න පුළුවන්. நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம். මා ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்ல දෙවියන් விரும்புகிறேன். වහන්සේ දුර්වලයාට පිහිට වෙන්නව දෙවි කෙනෙක් ඔබටත් මටත් සිටින්නේ. அங்கே சோர்ந்து போகிறவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தேவன் எங்கள் மத்தியிலே ඔබ இருக்கிறார். ළඟ ඉන්න කෙනාට කියන්න. பக்கத்துல போய் பார்த்து சொல்லுங்கள். දුර්වල ඔබට දෙවියන් වහන්සේ පිහිට වෙනවාමයි කියන්න. நீங்கள் சோர்ந்து போகிற ළඟ சமயத்தில் ඉන්න உங்களுக்கு කෙනාට தேவன் කියන්න. உதவி செய்வார். බයන්න එපා ෂැඩ්‍රක්ට කියන්න. பயப்படாமல் நீங்கள் ළඟ ඉන්න சொல்லுங்கள். කෙනාට කියන්න දුර්වල ඔබට දෙවියන් වහන්සේ පිහිට වෙනවාමයි. அங்கே நீங்கள் சோர்ந்து போகிறவர்களாக இருந்தால் අත உங்களுக்கு தேவன் හොලවලා உதவி කියන්න. ඇඟ செய்வார். හොලවලා කියන්න. அங்கே கரங்களை ஆட்டி அசைத்து சொல்லுங்கள். හලලුයා. ஹalleluya. දැන් බලන්න මනුෂ්‍ය අහන ප්‍රශ්න ටික. மனுஷர்கள் சொல்லுகிற கேள்விகளை குறித்து பாருங்கள். ඊළඟට අකමැතිම දෙයක් අහනවා. அங்கே விருப்பமில்லாத ஒரு නුඹ මොන காரியத்தை ජාතියේ කෙනෙක්ද? நீ எந்த ஜாதி என்று சொல்லி கேட்கிறார்கள். මේකනේ අපි අසරණුනාම අහන්න. அங்கே மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலை. මේ 8 වෙනි පරිච්ඡේදය ටිකක් පදේ ටිකක් බලන්න. இந்த 8வது வசனத்தை குறித்து நாங்கள் නුඹේ பார்ப்போம். රස්සාව මොකද්ද? නුඹ කොතන සිට ආවද? නුඹේ රට කුමක්ද? නුඹ මොන ජාතියේ කෙනෙක්ද? ඔහුගේ නැසෝය. அங்கே உன் தொழில் என்ன, நீ எங்கே இருந்து வருகிறாய், உன் தேசம் எது, நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். ඔහු කතා කරලා කියනවා නිර්භීතව කතා කරලා කියනවා මේ දුර්වලයා හැමෝම කියන්න මේ දුර්වලයා හැමෝම කියන්න எல்லாரும் මේ சொல்லுங்கள். දුර්වලයා இந்த මේ දුර්වලයා කතා කරලා කියනවා இந்த மனுஷன் பேசி சொல்லுகிறார். හේබ්‍රුවෙක් මම දෙවියන් වහන්සේගේ මිනිසෙක්. நான் எபிரேயன், Hallelujah. நான் தேவனுடைய பிள்ளை. හලලුයා. ஹalleluya. ඔබ ජාතිය නෙමෙයි වැදගත් වෙන්නේ. ඔබේ රස්සාව නෙමෙයි වැදගත් වෙන්නේ. ඔබ දෙවියන් වහන්සේගේ ස්ත්‍රියෙක් පුරුෂයෙක්. உங்களுடைய ஜாதியோ உங்களுடைய தொழிலோ முக்கியமல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளை. ඔබව රජෙන් ඔබව රතු ඉරකින් ඔබව බ්ලැක් ලිස්ට් කරලා තිබෙන්න පුළුවන්. නමුත් මතක තබා ගන්නට ඔබ දෙවියන් වහන්සේගේ ස්ත්‍රියෙක් මිනිසෙක් පුරුෂයෙක් බව මතක තබා ගන්නට. இங்கே நாட்டிலே உங்களை அங்க சிகப்பு கோடிட்டு உங்களை பிளாக் லிஸ்ட் பண்ணி இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ඔහු උත්තර දීලා කියනවා මම වනයි මුහුදත් ගොඩබිමත් නැව්වා ස්වර්ගයේ දෙවියන් වහන්සේ අබ්‍රහාමි ඔවුන්ට කීසේක. அதற்கு அவன், நான் எபிரேயன் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து பயபக்தியுள்ளவன் ඔව් என்றான். ජාතිය රස්සාව මේවා කියන්ට ගියේ නෑ. அவன் செய்கிற தொழிலை குறித்து அவன் කතා சொல்லவில்லை. කරලා කියනවා දන්නවද මට වැරදුනත් මම වැරදි මාර්ගයක සිටියත් මම වැරදි නැවක සිටියත් මම වැරදි තැනක සිටියත් මට චෝදනාවක් තිබුණත් මම එක්කෙනෙක් මම දෙවියන් වහන්සේගේ මිනිසෙක්. එකක් තව දෙයක් දැනගන්න මම ගොඩබිමත් අහසත් පොළොවත් මැව්වා සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේගේ මිනිසෙක්. ඒ නිසා ඔහු උත්තර දෙමින් නිර්භීතව දෙවියන්
දෙවියන් වහන්සේ ගැන ඔහු කතා කරනවා. அவன் அங்கே சொல்லுகிறான், எனக்கு பிழைத்து போய்விட்டது, நான் இருக்கிறது இடம் அங்கே பிழையான இடமா இருக்கிறது. ஆன போதிலும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் மத்தியிலே நான் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லி அங்கே பயப்படாமல் அங்கே யோனா சொல்கிறான். කියනවා ස්වර්ගයේ ස්වාමින් වහන්සේ අදහමි ඔවුන්ට කී කල ඒ මනුෂ්‍ය ඉතා බයපත් උනායි කියලා කියනවා. அவர்கள் அங்கே தேவனுடைய நாமத்தை சொல்லும் பொழுது அவர்கள் மனுஷர்கள் பயந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். මා දුර්වල ඔබටයි කතා කරන්නේ. நாங்கள் அங்கே சோர்ந்து போகிறவர்களுக்காய் குறித்து நான் මේ பேசிக் දුර්වල கொண்டிருக்கிறேன். මතයි කතා කරන්නේ. அங்கே மோசமான அங்கே சோர்ந்து අපි போகிறவர்களுக்காய் දුර්වල குறித்து වුණා நான் பேசிக் මතක තබා கொண்டிருக்கிறேன். ගන්නට. අපි දුර්වල වුණා මතක තබා ගන්නට. நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். මමයි ඔබයි සේවය කරන්නේ සර්ව බලධාරී ජීවමාන මැවුම්කාර දෙවියන් වහන්සේටයි නමස්කාර කරන්නේ. நானும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன், அங்கே ஜீவனுள்ள தேவன், அவரையே நாங்கள் ஆராதிக்கிறோம், அவரையே நாங்கள் நமஸ்கரிக்கிறோம். ඔබ වැරදි තැනක සිටියා. நீங்கள் பிழையான இடத்திலே මාවට நின்றீர்களா? කියන්න කැමති. நான் உங்களுக்கு சொல்ல දෙවියන් விரும்புகிறேன், වහන්සේ ඔබ සමගයි. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ඔබව නම් කරලා ඇති. உங்களை அவர் பெயர் ඔබ குறித்து வைத்திருக்கிறார். පරාජිතයෙක් කියලා. நீங்கள் அங்கு உங்களை பெயர் ඔබ குறித்து දුර්වලයෙක් வைத்திருக்கிறார். කියලා. நீங்கள் சோர்ந்து ඔබට போகிறேன் என்று சொல்லி, අධ්‍යාපනයක් නැහැයි කියලා. உங்களுக்கு நல்ல கல்வி இல்லை என்று சொல்லி ඔබ நினைத்திருக்கலாம். මත්ද්‍රව්‍ය වලට අසුනාව් කෙනෙක් அங்கே කියලා. மதுமானத்துக்கு நீங்கள் ඔබ அடிமைத்தனத்திலே இருக்கிறீர்களா? නීතියෙන් ඔබව හංවඩු ගහලා තියෙනවා වෙන්න පුළුවන්. නීතියෙන් ඔබව හංවඩු ගහලා තියෙනවා. நீதியிலே உங்களை குற்றம் குறையாய் வைத்திருக்கலாம். නමුත් මා ඔබට කියන්න. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ඔබ කවරෙකු වුවත් දෙවියන් වහන්සේ ඔබ සමගයි. நீங்கள் யாராய் இருந்தாலும் Hallelujah. தேவன் உங்களோடு கூட ඔබ இருக்கிறார். දුර්වල වෙන්න පුළුවන්. நீங்கள் சோர்ந்தவர்களாய் இருக்க මම முடியும். දුර්වලයි. நான் அப்படிப்பட்டவன். නමුත් මා ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், දෙවියන් වහන්සේ ඔබ සමගයි. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ඔබ ළඟ ඉන්න කෙනාට කියන්න. பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க, දෙවියන් වහන්සේ ඔබ සමගයි. தேவன் உங்களோடு கூட දෙවියන් இருக்கிறார். වහන්සේ ඔබ සමගයි. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ඔබ හදවතට අත තියලා කියන්න දෙවියන් වහන්සේ මා සමගයි. இருதயத்திலே வைத்து சொல்லுங்கள், தேவன் දෙවියන් என்னோடு கூட වහන්සේ මා இருக்கிறார். සමගයි. தேவன் என்னோடு கூட ඔබ இருக்கிறார். වැරදි තැනක ඉන්නවා වෙන්න පුළුවන්. நீங்கள் பிழையான இடத்திலே இருக்க முடியும், වැරදි තීරණයක ඉන්නවා වෙන්න பிழையான පුළුවන්. தீர்மானத்திலே இருக்க නමුත් முடியும். මතක තබා ගන්නට. ஞாபகம் வைத்துக் ඔබ கொள்ளுங்கள், දුර්වල වෙන විට நீங்கள் சோர்ந்து போகிற දෙවියන් වහන්සේ ඔබ சமயத்திலே අතහැර යන දෙවි කෙනෙක් නෙවෙයි. தேவன் உங்களை விட்டு விலகி போகிற දෙවියන් தேவன் அல்ல. වහන්සේ ඔබ සමගයි. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். හලෙලූයා. හලෙලූයා. ஹalleluya. සඳ නගලා කියන්න. சத்தமிட்டு දෙවියන් சொல்லுங்கள், වහන්සේ මා සමගයි. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ඔබේ රෝගිය කුමක් වුවත් இன்றைய உலகம் எதுவாய் இருந்தாலும் දෙවියන් වහන්සේ මා සමගයි. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். වෛද්‍යවරයාගේ රපෝර්තුව කුමක් වුවත් வைத்தியருடைய அங்கே දෙවියන් ரிப்போர்ட் எப்படி වහන්සේ මා இருந்தாலும் සමගයි. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். මගේ දෙවියන් වහන්සේ මැවුම්කාර දෙවියන් என்னுடைய වහන්සේ. தேவன் படைத்த தேவன். හලෙලූයා. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. අපි කිව්වේ යෝනා දුර්වලයි. நாங்கள் சொன்னோம் யோனா අපි කිව්වේ යෝනා කීකරුවේ. அவன் கீழ்ப்படியாதவன் என்று சொல்லி කවුද யோசித்தோம். කීකරු නැත්තේ? யார் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள்? මම තමයි පළවෙනියා කීකරු කෙනා මෙතන කතා කරානා. முதலாவதாக நான் தான் கீழ்ப்படியாதவன். මට පාස්ටර් කෝට්න කතා කළා ගෝ තමුසේ රත්නපුරයන්ටයි කියලා. அங்கே நீங்க ரத்னபுர என்று சொல்லி මට කතා කළා මගේ ප්‍රින්සිපල් කෝ තමුසේ රත්නපුරයන්ටයි කියලා. என்னுடைய அங்கே அதிபர் பேசி சொன்னார், நீ ரத்னபுர பிரதேசத்தில் 1984 දී 1987 ஆம் පැනලා ஆண்டு ගියා මට යන්න බෑ කියලා. நான் அங்கே ஓடி போகவில்லை. ඒ මැරිච්ච පාස්ටර් රෝහන් කතා කළා කිව්වා. அங்கே இறந்து போன அந்த ரோஹான் பாஸ்டரும் பேசி சொன்னார். රෝහන් දිසානායක කතා කළා කිව්වා. ரோஹான் திசானகன்னு சொல்லி ඔහු මට சொன்னார். තදින් අන කළා. அவர் அங்கே அதை சொன்னார். ඔව් මැරුණත් එක් සාක්ෂිය මට මතකයි. அவர் மரித்து போனாலும் அந்த சாட்சி எனக்கு ඔව් ஞாபகம் ඇඟිල්ල இருக்கிறது. දික් කළා කිව්වා. கரத்தை காண்பித்து சொன்னார். තාමුසෙට මට එහෙම තමයි කිව්වේ. எனக்கு அப்படிதான் சொன்னார். පුතා ජෝයල් දරුවෝ කිව්වේ නැහැ. තාමුසෙට පොල් පිත්තක් තියලා කිව්වා නම් යන්ට කියලා යනවායි කිව්වා. உனக்கு நான் போக சொன்னால் நீங்கள் போக என்று சொல்லி அவர் சொன்னார். දැන් නිකම්වත් මේ කාර්යක කෙනෙක්ට තාමුසෙ කිව්වා නම් හෙට ඉඳන් ඒක පල්ලියට එන්නේ නැහැ. அப்படியாக நாங்கள் வேறு யாரை குறித்து சொன்னால் அவர்கள் நாளைய தினத்திலிருந்து ஆராதனைக்கு வருவது இல்லை. පුතේ දුවේ අනේ මට සමාව වෙන්න මම ඔයාට බොහොම ආදරේ. එහෙම තමයි දැන් කතා කරන්නේ. மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன், என்னை மன்னித்து விடு என்று சொல்லிதான் இந்த நாட்களிலே பேசுகிறோம். ප්‍රේමවන්ත මිත්‍රය அன்புள்ள சகோதரனே சகோதரியே, ඔබ කොතන දුර්වලද? நீங்கள் எந்த இடத்திலே சோர்வுள்ளவர்களாய் ඔබේ இருக்கிறீர்கள்? විවාහය ඔබ දුර්වලද? உங்களுடைய திருமணம் அப்படிப்பட்டதா මතක තබා இருக்கிறதா? ගන්න
උසාවියටවත් නීතියටවත් නෙමෙයි ඔබව ඔසවන්න පුළුවන්. මේ මෞංකාර දෙවියන් වහන්සේට ඒ කුණාටුවෙන් ඔබව ඔසවන්න පුළුවන්. எப்படிப்பட்ட பெருங்காற்றுகள் வந்தாலும் நீதிக்கும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. හලෙලූයා. ஹalleluya. ඔබේ පවුල අද කැඩිලා තිබෙනවා වෙන්න පුළුවන්. உங்களுடைய குடும்பமானதுனாலே உடைந்து ඔබේ போயிருக்கலாம். ආර්ථිකය කැඩිලා තිබෙන්න පුළුවන්. பொருளாதாரமானது உங்களுடைய வாழ்க்கையில ඔබේ உடைந்து තරුණ போயிருக்கலாம். ජීවිතේ කැඩිලා තිබෙන්න உங்களுடைய පුළුවන්. வாலிப நாட்களில் நீங்கள் உடைந்து ඔබ போயிருக்கலாம். තීරණය කරලා ඇති පාස්ටර් මීට වඩා හොඳ මගේ ජීවිතේ නැති කර ගන්න ඕනේ. நீங்கள் யோசிக்கலாம் பாஸ்டர் நான் என்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்வது நல்லது என்று சொல்லி. නමුත් මා ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். දෙවියන් වහන්සේ ඔබ සමගයි. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். හalleluya. ஹalleluya. එවිට කතා කළා කියනවා. දැන් බලන්න කියන දේ 9 වෙනි පදේ. 9வது வசனம். 10 වෙනි පදේ. 10வது ඒ வசனம். මිනිස්සු බයපත්ව නුඹ කලදේ මේ කලදේ කෙමෙද්දයි ඔහුට කිව්වේ. එසේ කිව්වේ තමා ස්වාමීන් වහන්සේ ඉදිරියෙන් පලා යන බව ඔහු ඒ මිනිසයන්ට කියා තිබි. ඒ ඔහු නොදැන ඒ නිසා එකල ඔහු 11 වෙනි පදේ එකල ඔහු මුහුද අප නිශ්චල වන පිණිස අප විසින් ඔබට කරන්ට ඕනෑ කුමක්දැයි ඔහුගේ නැසුව ඔහුගෙන් අහනවා අපි දැන් ඔබට මොනවද කරන්ට ඕනේ. அவரிடத்திலே குறித்து கேட்கிறார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. එවිට කතා කළා කියනවා 12 වෙනි පදේ හරි මොනවද කියන්නේ හරි සංවේදී උත්තරයක් ඔහු දෙනවා. அங்கே ஒரு நல்ல ஒரு பதில் ஒன்று அந்த இடத்திலே வருகிறது. ඔහු සංවේදී උත්තරයක් දෙනවා. සංවේදී உணர்வு பூர்வமான பதில் ஒன்று அந்த இடத்திலே வருகிறது. සංවේදී උත්තරයක් දීලා කියනවා මා අරන් මුහුදේ දමාපන්ට. என்னை எடுத்து சமுத்திரத்திலே போடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். ඔහු මුහුදේ පනින් පැන්නේ නැහැ. அங்கே அவன் அங்கே கப்பல் அங்கே சமுத்திரத்துக்கு பாயவில்லை. ජීවිතේ නැති කරගත්තේ නැහැ. அவனுடைய வாழ்க்கையை அவன் அழித்துக் கொள்ளவில்லை. මේ මොනවද කුණාටුව එන්ට සරවෙන්න පටන් ගත්තා. அங்கே பெருங்காற்றானது மிகவும் மிகவும் அதிகமாய் காணப்படுகிறது. ඔහු අරන් කියනවා அவன் சொல்லுகிறான் මාව අරගෙන මුහුදේ දාන්න. என்னை எடுத்து அங்கே சமுத்திரத்திலே කරන්න දෙයක් போடுங்கள். නැහැ. කරන්න දෙයක් ஏன் නැහැ. செய்ய முடியும் சொல்ல හරි முடியாது. සංවේදී කාරණාවක්. உணர்வுபூர்வமான ஒரு காரியம். හරියට යේසුස් වහන්සේගේම චරිතය. அங்கே இயேசு கிறிஸ்துவை போல යේසුස් වහන්සේ කියනවා இயேசு මේ கிறிஸ்துவானவர் මිනිස්සු சொல்லுகிறார் පව් කරනවා. இந்த ஜனங்கள் பாவத்திலே பாவத்திலே இருக்கிறார்கள். ஜீவத்திலவா? இந்த ஜனங்கள் பாவத்திலே මාව வாழுகிறார்கள். අරගෙන මේ කුරුසියේ ඇන ගහන්න. என்னை அங்கே சிலுவையிலே அறையுங்கள். ප්‍රේමවන්ත මිත්‍රය. அன்புள்ள சகோதரனே சகோதரி. ක්‍රිස්තුස් වහන්සේගේ චරිතයයි යෝනාගේ චරිතයයි එක හා සමානයි. அங்கே கிறிஸ்துவுடைய வாழ்க்கையும் அங்கே யோனாவுடைய வாழ்க்கையும் ஒன்றாய் காணப்படுகிறது. ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන සිතනවා නම් நீங்க கிறிஸ்துவை குறித்து யோசிக்கும் பொழுது ඔබ යෝනා ක්‍රිස්තුස් වහන්සේගේම චරිතය දරාගත්තා මනුෂ්‍යයෙක්. யோனாவும் கிறிஸ்துவை போல அங்கே ஒரு குணாதிசயம் கொண்டவராய் காணப்படுகிறார். එතන ඇවිල්ලා කියනවා මා අරන් මුහුදේ දමාපල්ලා. එවිට මුහුද නුඹලාට නිශ්චල වන්නේය. මෙන්න අනාගත වතුරුගේ පිළිතුර. என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள் அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். කුමක් එහින්ද මහත් කුණාටුව නුඹලාට පැමිණ තිබෙන්නේ මා නිසා බව දනිමි ඔවුන්ට කීවේය. இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். මේ කුණාටුව ඇවිල්ලා තින්නේ වෙන දෙයක් නිසා නෙමෙයි. இந்த கொந்தளிப்பானது வேற காரியத்துக்காக வரவில்லை. යෝනා දැනගත්තා මේ කුණාටුව ආවේ මම නිසායි. யோனா அறிந்து கொண்டான் இந்த கொந்தளிப்பானது பெரும் காற்றானது என் நிமித்தம் வந்தது என்று சொல்லி. මා සංවේදී පිළිතුරක් ඔබට දෙන්නම් මේකට. நான் உணர்வுபூர்வமான ஒரு பதிலை உங்களுக்கு தருகிறேன். මේ දේශයේ හැම ප්‍රශ්නයක්ම තියෙන්නේ. உங்களுடைய தேசத்திலே எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் இருக்கிறது. මේ වෙඩි තැබීම් අදට 22ක්ද කොහෙද අද වෙලා තියෙනවා. 22ක් වෙඩි තැබීම්. මරණ 22 மரணங்கள் අපේ காணப்படுகிறது. රට ආර්ථික ප්‍රශ්නවල යනවා. எங்களுடைய நாடானது பொருளாதார பிரச்சனைகளை கடந்து போகிறது. ආර්ථික තවමත් යනවා. இன்னும் அங்கே பொருளாதார பிரச்சனை கடந்து මේ போகிறது. සියල්ලටම පිළිතුර කිතුණු සභාවයි. இது எல்லாவற்றுக்கும் பதில் கிறிஸ்தவ சபைகள். රටේ නායකයන් නෙමේ. அங்கே நாட்டில் உள்ள தலைவர்கள் அல்ல. අනුර දිසානායක ජනාධිපතිතුමා නෙමේ. அங்கே எங்களுடைய ஜனாதிபதியும் அல்ல. අපි මේ දේශයට පිළිතුර. நாங்கள் தான் இந்த தேசத்துக்கு பதிலாய் මේ காணப்படுகிறோம். කුණාටුව නතර වෙන්න යන්නේ. இந்த பெரும் මේ காற்றானது ශ්‍රී நிறுத்தப்பட ලංකාව போகிறது. ගැලවෙන්න යන්නේ. இந்த இலங்கை தேசம் මේ ශ්‍රී ரட்சிக்கப்பட ලංකාවට போகிறது. විසඳෙන්න යන්නේ. இந்த இலங்கை தேசத்துக்கு ரட்சிப்பு මේ வர போகிறது. ඔබත් මමත් යටහත් වී කීකරු උලා
අපේ කඳුළු සලලා යාඥා කළොත් මේ දේශයේ දෙවියන් වහන්සේට සුව කළ හැකියි. நாங்களும் நீங்களும் கண்ணீரோடு கூட Hallelujah. ஜெபிக்கிற சமயத்திலே தேவன் இந்த நாட்டுக்கு ரட்சிப்பை கொண்டு අපේ வருவார். රටේ වර්තමාන ජනාධිපතිට විපක්ෂයට පිළිතුරක් නැති වෙන්න පුළුවන්. சில சமயங்களில் இப்படி இருக்கு இந்த நாட்களில் இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு அது முடிவு இருக்காமல் இருக்கலாம். මනුෂ්‍යයන්ට බෑ පිළිතුරක් ගේන්න. அங்கே பதில்களை கொடுப்பதற்கு නමුත් மனுஷராலே දෙවියන් முடியாது. වහන්සේ දුර්වල ඔබවත් මාවත් ඉතා සුළුතරයක් දෙවියන් වහන්සේ මේ පොළොවේ තබලා තිබෙනවා මේ දේශයට ජයගෙන එන්න. ஒரு சிறு கூட்டத்தாரை தேவன் வைத்திருப்பதற்கு காரணம் இந்த நாட்டுக்கு அங்கே வெற்றியை கொண்டு අන්න வருவதற்காக. ඔහු කියනවා මාව අරගෙන මුහුදේ දාන්න. බලන්න මේ මිනිස්සු කොච්චර හොඳද කියලා. අපේ රටේ මිනිස්සු ඔක්කොම හොඳයි. අපේ රටේ ජනාධිපති ඉඳන් විපක්ෂේ ඉඳන් හැම කෙනෙක්ම යහපත් මිනිස්සු සිටිනවා. இந்த எங்களுடைய தேசத்திலே அங்கே ஜனாதிபதி இருக்கிற எல்லா ஜனங்களும் நன்மை உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். 13 වෙනි පදේ බලන්න. 13வது வசனத்தை 13 හැමෝම බලන්න. එහෙත් ඒ මිනිස්සු ගොඩට හැරියෙන පිණිස තදින් පැද්දෝය. නමුත් මුහුද ඔවුන්ට විරුද්ධව වඩා සැර වූ බැවින් ඔවුන්ට බැරිවිය. ඔවුන් උත්සාහ කළා යෝනව මුහුදට නොදා ගොඩට පදින්ට උත්සාහ කළා. அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் யோனாவை அங்கே சமுத்திரத்திலே போடாமல் எப்படியாவது கரை சேருவோம் என்று சொல்லி. ඔවුන් කැමතුනේ නෑ යෝනව මරලා දාන්න. යෝනව මුහුදේ දාන්න ඔවුන් කැමතුනේ නෑ. யோனாவை சமுத்திரத்திலே போடுவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ඔවුන් උත්සාහ කරා බොහෝ වීරයෙන් ශක්තිය යොදවලා ගොඩට පදින්ට. அவர்களை எப்படியாவது முயற்சி செய்தார்கள், வீரர்கள் முயற்சி செய்தார்கள் நாங்கள் கரை சேருவோம் என்று சொல்லி. මේ හොඳට සවන් දෙන්න. நன்றாக செவி கொடுங்கள். ඔබේ ශක්තිය ප්‍රයෝජනයක් වෙන්න යන්නේ සමහර විට. உங்களுடைய பலனானது ஒரு சமயங்களிலே பிரயோஜனப்பட සමහර போவதில்லை. විට අපි සිතනවා අපේ ශක්තිය හොඳයි කියලා. எங்களுடைய பலன் நல்லது என்று சொல்லி சில சமயங்களில் நாங்கள் யோசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ඔය ශක්තිය පාවිච්චි කරන හැමෝටම මම කියන්න. உங்களுடைய பலனை பாவிக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், ශක්තියත් දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ප්‍රයෝජනයක් නැහැ ප්‍රේමවන්ත මිත්‍රයෝ. உங்களுடைய சக்தியானது பலனானது தேவனுக்கு முன்பதாக பிரயோஜனம் இல்லை. ඔබ දන්නවද මේක හරියට මේ මම කොහොමද කියන්නේ මත්ස්‍යයට ඉංග්‍රීසියෙන් කියන්නේ වේල්ස් කියලා. වේල්. அங்கே ஆங்கில மொழியிலே வேஸ்ன்னு பார்க்கிறோம், அது திமிங்கலம் என்று சொல்லி මේ சொல்லப்படுகிறது. මත්ස්‍යයට කියන්නේ මේ මත්ස්‍යයාගේ නම මොකද? උගු පොඩ්ඩක් දාන්න පුළුවන්ද? ඒ මත්ස්‍යව පොඩ්ඩක් දාන්න. මත්ස්‍යයට කියන්නේ ඉංග්‍රීසියෙන් වේල් කියලා. வேல் ஆங்கிலத்திலே சொல்லுகிறோம், திமிங்கலம். යෝනා මේ අවස්ථාවේදී යෝනාව අරන් මුහුදේ දැම්මා. இந்த நேரத்திலே யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டார்கள். අර දාගොන්. right? මත්ස්‍යයාට කතා කරනවා. ඒ මත්ස්‍යයා ගැන කතා කරන්නේ මේක තමයි. මේක තමයි ඒ සෙනග නමස්කාර කරපු නිනිවේ නමස්කාර කරපු එක්තරා දෙවි කෙනෙක් මේක තමයි. அங்கே நினிவே நமஸ்காரம் செய்த ஒரு தேவன் இதுதான். half භාගයක් මාළුවෙක් භාගයක් මිනිසෙක්. பாதி மனுஷன் பாதி அங்கே மீன். භාගයක් මිනිසෙක් භාගයක් කවුද? මාළුවෙක්. அங்கே பாதி மனுஷன் பாதி மீனாய் මේක காணப்படுகிறது. තමයි මිනිස්සු දාගෝන් කියන්නේ. ඔබ පළවෙනි සාමුවෙල් 5 වෙනි පරිච්ඡේදය හැරිලා බැලුවොත් දාගෝන් කියන ඒ පිළිම ඉදිරියට දෙවියන් වහන්සේගේ ගිවිසුම් පෙට්ටිය තැබුවම දාගෝන් වැටිලා බිම වැටිලා තිබුණායි කියලා ඔබ බයිබලයේ කියවලා බලන්න. මම ඒක කතා කරන්න යන්නේ නැහැ. 1 சாமுவேல் 5வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், அங்கே தாவோன் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாய் வைக்கும் பொழுது அவன் அப்படியே விழுந்து போனான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். දැන් මගේ දේශනාව හමාර කරන්න ඇවිත් තිබෙනවා කාලය. இப்பொழுது என்னுடைய பிரசங்கத்தை நிறைவு செய்கிற நேரம் வந்திருக்கிறது. දැන් මුහුදේ උස්සලා දැම්මම මේ සෙනග උත්සාහ කළත් දැන් කරගන්න දෙයක් නැහැ. ඔවුන් මොනවද කළේ? මේ මනුෂ්‍යව ඔසවලා මුහුදේ දාන්න පටන් ගත්තා. அவர்களுக்கு செய்ய முடியாமல் இருந்தபடியினாலே அந்த மனுஷனை எடுத்து அங்கே சமுத்திரத்திலே 15 වෙනි පදේ කියනවා 15வது வசனத்திலே பார்க்கிறோம், යෝනා අරන් මුහුදේ දැමුව. யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். මුහුදේ වේගය නැවතුනේ. அங்க சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு යෝනාව அமர்ந்தது. අරගෙන මුහුදේ දැම්ම ෂණයකින්ම
මුහුද මොනවාද වෙන්න පටන් ගත්තේ? නිශ්චල වෙන්න පටන් ගත්තා. யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போடுகிற சமயத்திலே அந்த சமுத்திரமானது அமர்ந்து போனது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். මං ඊළඟට ඉක්මනින් කියන්න මොනවද උනේ කියලා. என்ன நடந்தது என்று சொல்லி நான் சீக்கிரமாய் මුහුදේ சொல்கிறேன். දානකොටම அங்கே சமுத்திரத்திலே போடுகிற යෝනා ගිහිල්ලා சமயத்திலே මුහුදේ පතුලේ අඩිස්සිය ගණනක් මුහුදේ යනකොට මුහුදේ පතුලේ අනකොට යෝනා දෙවියන් වහන්සේට යාඥා කළා ඇති. அங்கே சமுத்திரத்திலே போடப்பட்ட சமயத்திலிருந்து யோனா என்ன செய்திருக்க கூடும்? அவன் ஜெபம் பண்ணியிருக்க கூடும். දෙවියන් වහන්සේ එතනත් මුහුදේ පතුලේ දෙවියන් වහන්සේ යෝනා සමග සිටියා. சமுத்திரத்தின் ஆழத்திலும் அங்கே தேவன் யோனாவோடு கூட இருந்தார். හලලුයා. ஹalleluya. කියන්න මුහුදේ පතුලේ දෙවියන් වහන්සේ මා සමග සිටිනවා. சமுத்திரத்தின் ஆழத்திலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். මිනිසුන්ට පේන්නේ නැහැ. மனுஷர்களுக்கு அது விளங்காது. යෝනා දැන් කොහෙද ඉන්නේ? யோனா இப்பொழுது எங்கே இருக்கிறார்? යෝනා ඉංග இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார்? යෝනා කොහෙද ඉන්නේ? யோனா எங்கே මුහුදේ இருக்கிறார்? පතුලේ යෝනා ඉන්නේ. அங்கே சமுத்திரத்தின் ஆழத்திலே யோனா இருக்கிறார். කාටවත් පේන්නේ නැහැ යෝනාව. யாருக்கும் யோனாவை தெரியவில்லை. නමුත් එක්කෙනෙක් දැක්කා යෝනාව. ஒருவர் மாத்திரம் யோனாவை கண்டார். ඒ කවුද? அது யார்? ඔබත් මාත් නමස්කාර කරන්නා ස්වර්ගයේ දෙවියන් වහන්සේ යෝනාව දැක්කා. நீங்களும் நாங்களும் ஆராதிக்கிற தேவன் அங்கே யோனாவை கண்டார். දෙවියන් වහන්සේ අණ කරනවා මත්ස්‍යයෙකුට යෝනාව ගිලින්ටේ කියලා. அங்கே தேவன் கட்டளை கொடுக்கிறார் ஒரு திமிங்கலத்துக்கு யோனாவை முழுங்கும்படியாக. බලන්න දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම. அதுதான் தேவனுடைய திட்டம். යෝනාව දැක්ක හැටියේ මත්ස්‍යයා ගිහිල්ලා යෝනාව ගිලගත්තා. யோனாவை அங்கே காணுகிற சமயத்திலே அந்த திமிங்கலமானது அப்படியே அவனை முழுங்கிற்று. හැබැයි යෝනා දැන් කොහෙද ඉන්නේ? யோனா இப்பொழுது எங்கே இருக்கிறார்? මත්ස්‍යයාගේ බඩේ ඉන්නවා යෝනා. திமிங்கலத்துடைய வயிற்றிலே இருக்கிறார். ඒක හොඳට මතක තියාගන්න. இதை நன்றாக நீங்கள் ஞாபகம் வைத்துக் ඒක கொள்ளுங்கள். හොඳට ඔබේ බයිබලේ ලියලා තියාගන්න. அங்கே வேதாகமத்திலே நீங்கள் குறித்து வைத்துக் දෙවියන් கொள்ளுங்கள். වහන්සේගේ මනුෂ්‍යව යෝනාට දිරෙව්වේ නැහැ. அங்கே දිරවන්නේ නැහැ. தேவனுடைய மனுஷனை ஜனங்களுக்கு சமீபாடு அடையவில்லை. හොඳට මතක තියාගන්න. நன்றாக ஞாபகம் வைத்துக் ඇයි கொள்ளுங்கள். යෝනාව දිරෙව්වේ නැත්තේ? ஏன் அப்படி ஆயிருந்தது? හොඳට මතක තියාගන්න. நன்றாக ஞாபகம் ඇයි வைத்துக் கொள்ளுங்கள். යෝනාව දිරෙව්වේ නැත්තේ මේ බඩගිනි මත්ස්‍යයාට? ஏன் இந்த திமிங்கலத்துடைய வயிற்றிலே யோனா அங்கே சமீபாடு அடையவில்லை என்றால் යෝනා විශේෂිත ආලේපලත් මනුෂ්‍යෙක් ஏன் என்று නිසා. சொன்னால் யோனா விசேஷமாக Hallelujah. தேவனுடைய அபிஷேகம் Hallelujah. பெறப்பட்ட ஒரு மனுஷனாய் යෝනා காணப்படுகிறார். කවුද? විශේෂිත ආලේපලත් මනුෂ්‍යෙක් නිසා යෝනාව දිරෙව්වේ නැහැ මත්ස්‍යයාට. யோனா விசேஷமாக தேவனுடைய அபிஷேகம் பெற்ற ஜனமாய் இருக்கிறபடினாலே அந்த திமிங்கலத்துடைய வயிற்றிலே அவன் சமீபாடு அடையவில்லை. ඔබ ළඟ ඉන්න මනුෂ්‍යයා විශේෂිත මනුෂ්‍යයන්. நீங்கள் விசேஷமுள்ள மனுஷர்கள். නමුත් මේ විශේෂ නිසා ලෝකයට ඔබව දිරවන්නේ. அங்கே நீங்கள் விசேஷமாய் காணப்படுகிறபடினாலே இந்த உலக ஜனத்துக்கு நீங்கள் சமீபாடு அடையாமல் இருக்கிறீர்கள். යෝනා කවුද මේ මත්ස්‍යයා උත්සාහ කරනවා ඌ මොනවද කරන්නේ? ශරීරයට අවකාශය කරගෙන ඌට හොඳ කෑමක් බවට පත් කරගන්න. නමුත් යෝනාව මත්ස්‍යයාට දිරෙව්වේ නැහැ. ඇයි? ඔහු ආලේපලත් දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයන් නිසා. இந்த திமிங்கலமானது முயற்சி செய்கிறது யோனாவை எப்படி ஒரு நல்ல உணவாக தன்னுடைய சரீரத்துக்கு அதை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்கிற போதிலும் அங்கே தேவன் இருக்கிறபடினாலே அந்த சரீரத்தை அங்கே அது சமீபாடு அடையாமல் வைத்துக் මේ கொண்டது. කතාව හුඟක් අය දන්නවා. இந்த கதை அநேகருக்கு தெரியும். දැන් යෝනාට මේක ගිලපු එක අපරාධයක් බවට පත් වුණා. இப்பொழுது அந்த திமிங்கலத்துக்கு இதுவனை முழுங்கினது அங்கே மோசம் என்று சொல்லி මේ யோசிக்கிறது. මත්ස්‍යයා එහෙ තැඹරනවා මෙහෙ තැඹරනවා මොනවා කරන්නද? මේ මනුෂ්‍යව මමාරන්ට. அந்த திமிங்கலமானது இந்த பக்கம் திரும்புகிறது, அந்த பக்கம் திரும்புகிறது, ஒன்றும் நடக்கவில்லை. ඔහු කොහෙටද දන්නවද මත්ස්‍යයා ගියේ? මේක බලන්න හොඳට බලන්න. මත්ස්‍යයා හැරුණා නිනිවේ පැත්තට. அந்த திமிங்கலமானது எந்த பக்கமாய் சென்றது? அது நினிவே பக்கமாக சென்றது. නිනිවේට හැරිලා දෙවියන් වහන්සේ අණ කරනවා මත්ස්‍යයාට. "ඒ මත්ස්‍යයා උඹ කොහෙවත් නෙමෙයි හැරෙන්න ඕනේ. කොහෙටද යන්න ඕනේ? තාමත් දෙවියන් වහන්සේගේ සලස්ම නිනිවේය." அங்கே இன்னமும் தேவனுடைய திட்டம் நினிவேயாக இருக்கிறபடினாலே அங்கே தேவனாய கர்த்தர் அந்த திமிங்கலத்தை அங்கே திருப்புகிறார். නැව ඕන දිශාවකට හරව ගන්න පුළුවන්. கப்பலை எந்த பக்கமும் எங்களாலே திருப்பிக் கொள்ள முடியும். නමුත් යෝනාව මේ යෝනා ඉන්න මත්ස්‍යව හරව ගන්න බෑ. இந்த திமிங்கலத்தை திருப்பிக் கொள்ள முடியாது. නමුත් මොනවද උනේ? என்ன நடந்தது? යෝනා හිටපු මත්ස්‍යයා ඒ වේල් හැරුණා කොහෙටද?
කොහෙටද ගියේ? නිනිවේ මුහුදට ගියා. அந்த திமிங்கலமானது எந்த பக்கமாய் திரும்பினது? அங்கே நினிவே சமுத்திரத்துக்கு சென்றது. මුහුදට යනකොට ඒ රජවරු ඔක්කොම බලාගෙන ඉන්නවා. මුහුදේ කලබෙනවා. වතුර ඉහළට යනවා. වතුර තුල පුදුමයක් වෙනවා. මිනිස්සු ඇවිල්ලා බලාගෙන ඉන්නවා මොනවද මේ වෙන්නේ කියලා අමුතු දෙයක්. அங்கே நினிவேயில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே சமுத்திரமானது அங்கே சத்தமிடப்படுகிறது. அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார். தண்ணீர்கள் மேலே போகிறது. என்ன நடக்கிறது? ஆச்சரியமாய் ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். දැක්කේ නැති දෙයක් බලාගෙන ඉන්නවා. ஒருபோதும் நடக்க கூடாத ஒரு காரியத்தை அவர்கள் பார்த்து හරියට கொண்டிருக்கிறார்கள். සුනාමියක වගේ. ஒரு சுனாமியை போல මේ විශාල මත්ස්‍යයක් එන්නේ කොටට. அங்கே விசாலமான ஒரு திமிங்கலம் அங்கே வருகிறது. වතුර විදිනවා ඉහළට. அங்கே தண்ணீர்கள் அசைக்கப்பட்ட වතුර நிலையிலே එහෙට මෙහෙට செல்கிறது. ගමන් කරනවා. அங்கேயும் இங்கேயும் தண்ணீர்கள் විශාල தெறிக்கப்படுகிறது. මත්ස්‍යයක් ඇවිල්ලා பெரியோர் திமிங்கலம் வந்தது. යෝනව තුක්ලා එළියට දානවා. දැන් එළියට දැම්මේ කොහෙටද ගිහිල්ලා? அங்கே வெளியே திமிங்கலம் எந்த இடத்துக்கு சென்று போட்டது? නිනිවෙට ගිහිල්ලා එළියට දානවා. நினிவேக்கு சென்று அது வெளியிலே கக்கி එළියට போட்டது. දැම්මම යෝනා ඉන්නේ මොනවත් එක්කද? ඇස් බැම්බි නෑ, කොණ්ඩේ නෑ, තට්ටේ පෑදිලා මම වගේ. සමහරු අර කියුට්ලස් ගෑවා වගේ යෝනා එළියට එනවා. මොනවද මේ කරන්නේ? මේ මොනවද වෙන්නේ කියලා. யோனாவுடைய சரீரத்திலே மிகவும் அலங்கோலமான ஒரு சூழ்நிலையிலே என்ன நடந்திருக்குதுன்னு சொல்லி வெளியிலே வருகிறார். රජුට කතා කරලා කියනවා තවත් අනාගත වක්තුරු කෙනෙක් එළියට ඇවිල්ලා. அங்கே ராஜாவை நோக்கி பார்த்து சொல்லுகிறார். රජ කියනවා ගේන්න අදත් ඔහුව මරලා අපි හොඳ පාටියක් දාමු. அங்கே ராஜா சொல்லுகிறார், அவரை கொண்டு வாருங்கள், அவரை கொலை செய்து நல்ல ஒரு பாட்டியை நாங்கள் செலுத்துவோம். රජුරනේ පාටියක් නෙමෙයි මේ මිනිස්සයා ආවේ ඩාගෝන් වගේ මත්ස්‍යයෙන් එළියට ආවා. මෙයා අනාගත වක්තුරු කෙනෙක් නෙමෙයි. මෙයා අමුතු මිනිස්සෙක් එළියට ආවේ. இவர் ஒரு வித்தியாச மனுஷன், தாகோன் போல அங்கே திமிங்கலத்துடைய வயிற்றிலிருந்து கக்கப்பட்டு வெளியே வந்தான் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். නැවෙන් ආවනම් හැම ගැහුවා, එල්ලුවා, මැරුවා, කැපුවා. அங்கே அவர்கள் மனுஷர் வரும் பொழுது அவர்கள் பிடித்தார்கள், கொலை செய்வார்கள். அதன் பின்பதாக அந்த தலை அங்கே எடுத்து அவர்கள் அங்கே வைத்து விடுவார்கள். සෙනග කියනවා ඔහු අනාගත වක්තුරු කෙනෙක් නෙමෙයි. ඔහු අමුතු දේශකයෙක්. அவன் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, அவன் வித்தியாசமான ஒரு நபர் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ඔහු හරියට සුදු මැලි වෙලා වගේ ඉන්නේ. දැන් යෝනාට කතා කරලා කියනවා இப்பொழுது யோனாவை பேசி ඔබ சொல்லுகிறார்கள். කියන්න කැමති දෙයක් කියන්න. நீங்கள் சொல்ல விருப்பமான காரியத்தை சொல்லுங்கள். ඔවුන් දන්නේ මේ දෙවියන් වහන්සේ වූ මිනිසෙයි කියලා. அவர்களுக்கு தெரியாது இவர் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் என்று சொல்லி. ඕනිකෝ මත්ස්‍යයෙන් එව්වයි කියලා. அங்கே திமிங்கலத்துடைய மனுஷன் என்று சொல்லி யோசிக்கிறார்கள். මතක තියාගන්න. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ අපිව විවිධ බයිබල් විද්‍යාලවල ගෙනියනවා. அங்கே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வெவ்வேறு விதமான வேதாகம பாடசாலைகளுக்குள்ளே தேவன் எங்களை அனுப்புகிறார். යෝනා කොහෙද මේ දවස් තුන හිටියේ? මත්ස්‍යයාගේ වේල්ස් බයිබල් ස්කූල් එකේ. அங்கே யோனா எந்த வேதாகம பாடசாலையில் இருந்தார்? அங்கே திமிங்கலத்துடைய வேஸ் என்று சொல்லக்கூடிய வேதாகம பாடசாலையில் இருந்தார். AGPC Assemblies of God බයිබල් විද්‍යාලය නෙමෙයි. அங்கே வேற வேதாகம பாடசாலைகள் அல்ல. යෝනා හිටියේ වේල්ස් බයිබල් ස්කූල් එකේ. யோனா இருந்தார் அங்கே வேல்ஸ் பைபிள் அங்கே வேதாகம பாடசாலையிலே. சேவை කරන් ඉගෙන ගන්න යන වේල්ස් බයිබල් ස්කූල් එකට. அங்கே ஊழியம் செய்ய நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் வேல்ஸ் வேதாகம பாடசாலையிலே. AGBC නෙමෙයි වේල්ස් බයිබල් ස්කූල් එක. AGBC அல்ல, வேல்ஸ் என்று சொல்லக்கூடிய යෝනා வேதாகம එළියට பாடசாலை. ඇවිල්ලා. யோனா வெளியிலே வந்து යෝනා ඔක්කොම හැම වෙනස් කළා. කොණ්ඩෙත් නැහැ, හිබැමත් නැහැ, රවුලත් නැහැ, ඔක්කොම නැහැ. ගිහිල්ලා ඔක්කොම ගිහිල්ලා අර බඩේ ඉඳලා තැම්බිලා තැම්බිච්ච ඉස්සෙක් වගේ එළියට ආවේ. அங்கே யோனா அந்த திமிங்கத்துடைய வயிற்றில் இருந்தபடினாலே தலையிலே முடி இல்லாமல் மீசை இல்லாமல் எல்லா காரியங்களும் அவன் வெளுத்து போய் அங்கே வெளியிலே வந்தான். යෝනා වචන 8ක දේශනාවක් 1,20,000කට යෝනා දේශනා කරාම මුළු නිනෙවම පසුතැවිලි වුණා. දෙවියන් වහන්සේට කීකරු වෙන්න පටන් ගත්තා. 1,20,000 பேருக்கு அங்கே யோனா பிரசங்கிக்கும் பொழுது அங்கே எல்லாரும் மனம் திரும்ப ஆரம்பித்தார்கள். ඒ උදෑසන මා ඔබට කතා කරන්න இந்த යන්නේ. காலை வேளை நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். ක්‍රිස්තියානි කරුවෙක් වෙනවා නම් ජීවත් වෙන්න සාක්ෂිකාරයෙක් හැටියට. நீங்கள் கிறிஸ்தவர்களாய் வாழுகிற சமயத்திலே சாட்சி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். සාක්ෂි දරන්ට. நீங்கள் சாட்சி சொல்லுகிறவர்களாய் இருக்க බයිබල් வேண்டும். ස්කූල් එකකට ගියේ නෑ අර යෝනා. அங்கே யோனா அங்கே வேதாகம பாடசாலைகளுக்கு செல்லவில்லை. ඔහුගේ දේශනාව මොකක්ද දන්නවද? அவனுடைய பிரசங்கம் என்ன? වචන 8ක දේශනාව. 7 வார்த்தையுடைய பிரசங்கம். පසුතැවිලි වෙන්න උන්වහන්සේව පිළිගන්තේ කියලා පොඩි වචන 8ක දේශනාව. බලන්න වචන 8 දේශනාව මොකක්ද ශරණ බලන්න. மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவர் වචන 8ක பிரசங்கிக்கிறார். දේශනාවක් කළේ. 7 வார்த்தையுடைய பிரசங்கம். විශාලතම ක්‍රුසේඩ් එක විශාලතම මොනවද සුභාරංචි රැස්වීම 1,20,000 එක
දවසෙන් ගැලවීම ලබන්ට පටන් பெரிய ගත්තා. ஒரு சுவிசேஷ கூட்டம் 1,20,000 பேர் ஒரே நாளிலே அவர்கள் தேவனுடைய பக்கம் திரும்பினார்கள். මොකද දේශනාව? வார்த்தை 1,20,000 ගැලවෙන්ට පටන් ගත්තා. 1,20,000 பேர் அங்கே ரட்சிக்கப்பட்டார்கள். දෙවියන් වහන්සේ ඔවුන්ම පාවිච්චි කළා. தேவன் அதையே பாவித்தார். මිනිස්සු කියන රජතුමාට රජතුමනේ. அங்கே மனுஷர்கள் சொல்லுங்க ராஜாவே මත්ස්‍යයෙක් තමයි අපි නමස්කාර මත්ස්‍යයා තමයි කාවද යෝනාව ඇවිල්ලා වැමෑරුවේ. நாங்கள் நமஸ்கரிக்கிற இந்த திமிங்கலம் தான் யோனாவை රජතුමා கொண்டு කියනවා வந்தது. කඩු දාන්න පල්ලෙහාට. அவர் சொல்ல ஆயுதங்களை ஆயுத கீழே பல்லஹாට போடுங்கள். දාන්න. ஆயுதங்களை கீழே ත්‍රස්තවාදය போடுங்கள். නතර කරන්න. அங்கே எல்லா காரியங்களை கீழே வைத்து කාටද? கொடுங்கள். ඇහුම්කන් දෙන්න. செவி கொடுங்கள். ඇහුම්කන් දෙන්න මේ මිනිස්යාට. இந்த மனுஷனுக்கு செவி கொடுங்கள் என்று මේ சொல்லி මිනිස්යා சொல்கிறார். අපේ දෙවිවරු අතරින් දෙවි කෙනෙක්. இந்த தேவர்களுக்கு அவன் தேவனாயிருக்கிறான். දෙවියන් වහන්සේ මාර්ග නැති තැන්වල දෙවියන් වහන්සේ තරුණ තරුවෙනි දෙමාපියනි මාර්ග නැති තැන්වලදී දෙවියන් වහන්සේ ඔබට මාර්ග සපයන දෙවි කෙනෙක් ඔබ නමස්කාර කරන්නේ. வாலிபர்களே பெற்றோர்களே அங்கே வழிகள் இல்லாத இடங்களிலே தேவன் உங்களுக்காக வழிகளை ஆயத்தப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். කවුරුත් ඇහැට අයිනකන් ඉන්න එපා. அவர்கள் கண்களிலே குத்தும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்க ඔබ வேண்டாம். පසුතැවිලි වෙන්න. நீங்கள் மனம் திரும்புங்கள். අදයි දවස පසුතැවිලි වෙන්න. இன்றைக்கு தான் நாள் நீங்கள் අද மறந்துவிடுவதற்கு. රාත්‍රිය ඔබට අයිති නැති වෙන්න පුළුවන්. இந்த ராத்திரி நீங்கள் இழந்து போகக்கூடும். හෙට මම ඇවිල්ලා ඔබව කනත්තර දාන්න පුළුවන්. நாளைய தினத்திலே நான் வந்து உங்களை அங்கே மரண இடத்துக்கு கொண்டு අර செல்லக்கூடும். යෝනා උස්සලා මුහුදේ දැම්මා වගේ. அங்கே யோனாவை எடுத்து அங்கே சமுத்திரத்திலே ඔබ போட்டது போல උස්සලා හෙට මම මහවල කනත්තට ගිහිල්ලා දාන්න පුළුවන්. நாளைய தினத்திலே உங்களை நான் வைக்க முடியும். පසට අලු අලු වලට කියලා දාන්න පුළුවන්. மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகும் என்று சொல்ல முடியும். නමුත් මතක තබා ගන්නට. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ඔබ මලනුමුත් ඔබ ස්වර්ගයේ සදාකාලටම ජීවත් වෙන්න යනවා. நீங்கள் மரணித்தாலும் பரலோகத்திலே நீங்கள் Hallelujah. நிச்சயமாக வாழ හලෙලූයා. ඔබ මරුණත් நீங்கள் ඔබ மறித்தாலும் අකීකරුණත් நீங்கள் கீழ்ப்படிந்தாலும் දෙවියන් වහන්සේ ඔබට ජීවනය දෙන්න පුළුවන් දෙවි කෙනෙක් ඔබ සිටින්නේ. அங்கே தேவன் உங்களுக்கு காரியங்களை செய்கிற ඒ தேவன். නිසා තමයි යෝනා කිව්වේ. ஆகவேதான் யோனா சொன்னார், දැන් කරන්න දෙයක් නැහැ. இப்பொழுது செய்யக்கூடிய මම காரியம் මුහුදේ இல்லை. පනින්නේ නැහැ. நான் මම දිවි නසා ගන්නෙ නැහැ. நான் என்னை அழைத்துக் අව கொள்வதில்லை. අරගෙන මුහුදට දාන්න. என்னை எடுத்து சமுத்திரத்திலே போடுங்கள். ස්නේහවන්ත මිත්‍රය. அன்புள்ள சகோதரனே මේකයි சகோதரியே, පැය. இதுதான் මේ අවසාන දේශනාව වෙන්න පුළුවන් ඔබ අසන්නා. சில சமயங்களிலே இது நீங்கள் கேட்கிற ඔබ கடைசி போதனையாக හදිස්සියෙන් இருக்க முடியும். මෙතනට ආවේ. நீங்கள் தெரியாமல் அல்ல இந்த இடத்துக்கு දෙවියන් වහන්සේ வந்திருக்கிறீர்கள். ඔබ ගැන සලස්මක් තිබෙනවා. தேவனுக்கு உங்களை குறித்து ஒரு திட்டம் ඔබ இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ ස්ත්‍රී. நீங்கள் ඔබ தேவனுடைய දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා. நீங்கள் தேவனுடைய மனுஷன். දෙවියන් වහන්සේගේ සලස්ම ඔබයි. தேவனுடைய திட்டம் நீங்க தான். කියන්න දෙවියන් වහන්සේගේ සලස්ම මමයි කියලා. தேவனுடைய திட்டம் நான் தான் என்று சொல்லி කියන්න අත சொல்லுங்கள். තියලා කියන්න දෙවියන් වහන්සේගේ සලස්ම මමයි.